பேசிக் ப்ரோக்ராம் செய்யறது பாத்தீங்களா? Hello. Umer? Yes, sir. Introduction to Visual Basic.net in the heading on the port. அதுல வர டூல்ஸ் அது இதெல்லாம் எழுதிக்கிறோம் சார், நோட்ஸ் வந்து. இதுல வர டூல்ஸ் எல்லாம் எழுதிங்க. ஓகே. சோ அது ஒரு கிளாஸா முடிஞ்சா இல்ல ரெண்டு கிளாஸா? அதுக்கு முதல்ல ஒரு கிளாஸ்ல நோட்ஸ் எழுதிக்கிறோம் சார். நோட்ஸ் எழுதிட்டீங்களா? ஓகே. விஷுவல் பேசிக்னா என்ன அப்படி ஒரு நோட்ஸ் தான் எழுதுற, ப்ரோகிராம்ஸ் எதுவும் பார்க்கலையா? இல்ல, நோட்ஸ் தான் எழுதிக்கிறோம். ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் அதை பார்ப்போமா, எப்படி எழுதுறது இந்த ப்ரோக்ராம்ஸ் பேசிக் ஐடியா. ஸோ அதுக்கு முன்னுக்கு இப்போ நார்மலாக இந்த உங்களோட பிசிஸ் ஒரு சின்ன கம்ப்யூட்டர்ஸ் உங்கள்ட்ட ஹை பர்ஃபார்மன்ஸ் பிசிஸ் இல்லாட்டி அந்த பிசிஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் எடுத்து செய்யலாம். இப்போ நான் இப்போ அக்சஸ் பண்ணுறது வந்து இது ஆன்லைன் பிசி ஒன்று தான். இந்த கம்ப்யூட்டரில் இருந்து நான் ரிமோட்டில் அக்சஸ் பண்ணுறேன். So when the piece in the capacity is learning or 4G, or a free logins to our student. So now one of the card. Azure server னு சொல்லி ஒரு சர்வர் இருக்கு. அந்த சர்வர்ல போயிட்டு நீங்க ஒரு லாகின் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு உங்களோட பிசிக்கு தேவையான லாகின் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த பேஸ் பண்ணி உங்களுக்கு செய்யலாம். இதில் காட்டுறேன் இப்படி பிசிஸ் கன்ஃபிகர் பண்ணி. இந்த பிசி எல்லாம் பாருங்க 7 GB ரேம், அது பிறகு பெண்டியம் பெண்டியம் எக்ஸாம் ப்ராசஸர்னா கிட்டத்தட்ட i7 மாதிரி ப்ராசஸர். ஸோ இப்படி நீங்கள் பிசிஸ் எடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடிஎம்ல முதல்ல ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது, தெரியுமா? தெரியும், அஷுவான்னு சொல்லி சுஹேல்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து ஒர்க் ஷாப் செஞ்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் எடுக்கலாம். ஸோ இது சும்மா அந்த ஸ்டெப்ஸ் வேணும்னா காட்டுறேன்னு இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வீட்டில் இருக்கிற பிசிக்கு வந்து விஷுவல் பேசிக் இன்ஸ்டால் பண்ண மேபி கெப்பாசிட்டி பத்தாம இருக்கும், இல்லாட்டி நீங்கள் ஃபோனில் தான் பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் ஃபோன் கம்ப்யூட்டர்ஸ் இல்லாட்டி ஸோ இந்த மாதிரி ஒரு வர்ச்சுவல் பிசி ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த ஸ்டெப்ஸை வடிவாக சொல்கிறேன், அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்க்ரீனை வந்து திருப்பி ஷேர் பண்ணுறேன்னு பாருங்க. ஸ்டாப் பண்ணிட்டு சரியா? ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா இப்போ பாருங்க, இது நீங்கள் எந்த கம்ப்யூட்டர்ஸ் தான் பார்க்குறீங்க, ரைட்? இப்போ எந்த கம்ப்யூட்டரில் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த இருக்க ஆன்லைன் வெப் போர்ட்டல் ஒன்று இருக்கு, அஷுவான்னு சொல்லி, மைக்ரோசாஃப்ட் அஷுவான்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்கு, ரைட்? azure.com தான் இந்த சைட், ரைட்? azure.microsoft.com இல்லாட்டி azure.com சொல்லி இந்த சைட்டுக்கு போங்க. போயிட்டு இதுல ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுல சும்மா ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் மாதிரி எப்படி லாகின் பண்ற மாதிரி ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டல் ஒன்று வரும். கிளிக் பண்ணீங்கன்னா காட்டுற மாதிரி ஒரு போர்ட்டல் ஒன்று வரும். இதுல போனா முதலாவது ஆப்ஷன் இருக்கு, வர்ச்சுவல் மிஷின். கிளிக் பண்ணி ரைட் இந்த வர்ச்சுவல் மிஷின் லிங்க் கிளிக் பண்ணி
இது ஃபோன்லேயே வேணும்னா செய்யலாம். வர்ச்சுவல் மிஷின் லிங்க் பண்ணிட்டு இதுல போயிட்டு நீங்க ஒரு அட் நியூ இருக்கு, இதுல போயிட்டு ஒரு வர்ச்சுவல் மிஷினை நீங்களே கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து அதோட கெப்பாசிட்டி எல்லாம் நீங்களே டிஃபைன் பண்ணலாம். 4 GB RAM இருக்கணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இனிஷியலா 30 டேஸ்க்கு தான் இது ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஒரு 30 டேஸ்ல உங்களோட இந்த இமெயில் அட்ரஸ் வேற ஒரு இமெயில திருப்பி கிரியேட் பண்ணணும். அப்படி இதுல 8 GB RAM போட்டு ஒரு நல்ல ஹை கெப்பாசிட்டியான கம்ப்யூட்டர் வேணும்னாலும் தான். Hello. Okay. ஸோ எல்லாரும் ஃபர்ஸ்ட் இதை இப்போ நான் சொல்றத பாருங்க. இது என்னன்னு சொன்னா எப்படி உங்களோட பிசி இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பிசி தானே பிரச்சனை. விஷுவல் பேசிக்கு நார்மலாகவே ஒரு 4 GB ரேமுக்கு மேல ஒரு ஹை எண்டான கம்ப்யூட்டர் ஒன்று தேவை. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக அதை ரன் பண்ணலாம். ஸோ அந்த கம்ப்யூட்டர்ஸ் இல்லாட்டி இப்போ மேபி மொபைல் ஃபோனில் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிசி ஒன்று கட்டாயம் தேவை தானே, கம்ப்யூட்டர் ஒன்று. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா அதுக்கு தான் இந்த வர்ச்சுவல் பிசி சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஸோ அதே நான் உங்களுக்கு காட்டி தரேன். அப்போ உங்களுக்கு சொல்கிற ப்ராக்டிகல்ஸ் அதெல்லாம் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் நீங்க எழுதிக்கொள்ளுங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அஜுவா சொல்லி இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஒரு கனெக்ஷன் உண்டு, ஒரு சர்வர் உண்டு, azure.com இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஒரு இது அதில் இப்போ இனிஷியலாக 30 டேஸுக்கு ஃப்ரீ தருவாங்க. 30 நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக பாவிக்கலாம் ஒரு இமெயில இருந்து. அதுக்கு பிறகு நீங்கள் பே பண்ணணும். பேமெண்ட் பெருசாக வராது. பட் ஸ்ரீலங்கா காசுக்கு நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் ஒரு ஹவர் பாவிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா மாதிரி தான் வரும் ஒரு ஹவருக்கு யூஸ் பண்ணுறது ஆன்லைனுக்குள்ள. நீங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா காசு வெட்டாது. ஒரு கால அவருக்கு 60 ரூபா மாதிரி காஸ்ட் வரும். உங்களுக்கு அது எஃபர்ட் பண்ண ஏழுமென்னு சொன்னால் நீங்கள் அது உங்களோட கிரெடிட் கார்டை போட்டு வச்சுருந்தீங்கன்னா மாதத்துக்கு பிறகு தண்டப்பாட்டுக்கு அந்த அமௌண்ட் முடிஞ்சோன்னா வெட்டுங்க ஒரு மாதம். ஸோ அப்படியும் செய்யலாம். அதுவும் உங்களுக்கு கூடன்னு சொன்னால் ஃப்ரீயாக 30 டேஸ் கொடுப்பாங்க, பாவிக்கலாம். அது முடிஞ்ச பிறகு திருப்பி வேற ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து க்ரியேட் பண்ணி வேற ஒரு இமெயில் அட்ரஸ் போட்டு அதுக்குள்ள போகும். அப்படி உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு வேணால் 3 இமெயில் அட்ரஸ் பாவிச்சு ஒரு மந்த்தும் அந்த ஃப்ரீ வெர்ஷனை பாவிக்கலாம். ரைட். ஸோ அந்த போகிறது வந்து நான் சொன்ன மாதிரி azure.com மைக்ரோசாஃப்ட் azure.com போனீங்கன்னா சும்மா நார்மலாக ஒரு சைன் அப் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் உங்களோட பேர் இமெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தோன்னா மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த விண்டோவுக்கு வரும். நான் நீங்கள் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கேன். ரைட், இந்த விண்டோவுக்கு வரும் அப்படி. ரைட். ஸோ இதில் வந்தோன்னா இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இதில் மெனூஸ் இருக்குது. இதில் கணக்கு வேறு விஷயங்களும் செய்யலாம். நாங்கள் செய்ய போகிறது இந்த வர்ச்சுவல் மிஷின் சொல்லி இந்த இருக்குது, இந்த ஆப்ஷன் தான். ரைட். இதில் வர்ச்சுவல் மிஷின் வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் ரைட் உங்களோட வர்ச்சுவல் மிஷின் இதில் இப்போ நான் ஆல்ரெடி எந்த பேரில் ஒரு கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும்னா இதில் போயிட்டு அட்டில் போகணும். ரைட். அட் வர்ச்சுவல் மிஷின் போட்டு ரைட். ஸோ அதுக்கு பிறகு இதில் மேலே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் தண்டை பாட்டுக்கு வரும். இந்த இருக்கு ரிசோர்ஸ் குரூப்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு புது குரூப் ஒன்று இப்போ ஒர்க்கோ அந்த மாதிரி ஒரு புது குரூப் ஒன்று இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு குரூப்பில் பேர் ஒன்று கொடுங்க.
ஸ்டூடெண்ட்ஸோ அப்படி ஏதாவது ஒரு விரும்பின பேர் ஒன்று கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி ஒர்க் ஒரு குரூப் வச்சிருக்கேன், நம்ம அதுதான் ஒர்க் அதை போட்டாச்சு முதலாவது. ரைட், அது அப்புறம் கூட பிசி நேம், உங்களுக்கு பிசிக்கு ஒரு பேர் வச்சுக்கொள்ளணும் தானே. இப்போ அந்த பிசி நேம் இப்போ நான் எந்த பிசின்னு சொன்னால் ஐடிஎம் பிசி கேஐடிஎம் சொல்லி போடுறேன், எந்த பிசி நேம் வந்து. ரைட், அது பிறகு இது ரீஜன் கேட்கும். ரைட், எந்த ரீஜன். ஸோ மோஸ்ட்லி வந்து இதில் ஏதாவது வந்து ரீஜன் செலக்ட் பண்ணுவோம். ஸ்ரீலங்கா எல்லாம் இல்லாமல் எங்களோட சர்வரில் எந்த ரீஜனில் இருக்கிற சர்வர் வேணுமெண்டு, அப்போ வெஸ்ட் யூஎஸ்ஏ இல்லாட்டி வந்து ஈஸ்ட் யூஎஸ்ஏ இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவோம். ரைட், செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும், விண்டோஸ் ரெட் ஹெட் வேணுமா அப்படி இருக்குது. இதில் நாங்கள் பாவிக்கிறது வந்து விண்டோஸ் 10 போட்டிங்கன்னா சரி எங்களோட கம்ப்யூட்டருக்கு. அப்போ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும் விண்டோஸ் 10 சொல்லி. ஓகே, ஸோ விண்டோஸ் 10 செலக்ட் பண்ணிடுறேன். ரைட், ஸோ அதுக்கு பிறகு இதில் சைஸ், இந்த இடத்துல தான் சைஸ் கொடுக்கணும். சைஸ் ஒரு கம்ப்யூட்டர்னா கெப்பாசிட்டி. ஸோ அந்த சைஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கேட்டகரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வரும். ஸோ இதில் ஒரு CPU 1 GB 0.5 GB ரேம், இது வந்து வெரி பேசிக் கம்ப்யூட்டர். உங்களுக்கு சிபியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ இதில் சிபியும் இதில் ரேமும் இதில் ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இதில் பார்க்கலாம் எதுன்னு சொல்லி. அப்போ இதில் 2 CPU 4 GB ரேம் கொடுக்கலாம், இல்லாட்டி 4 CPU 16 GB ரேம். இதெல்லாம் வந்து பெரிய மிஷின், 16 GB ரேம் எல்லாம் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் அதுக்கெல்லாம் நல்லா பாவிக்கலாம். பட் இதில் காஸ்ட் வந்து கூட. இந்த சைட்டில் காட்டுது இந்த காஸ்ட் பர் மந்த்னு சொல்லி காட்டுது. அது உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் இந்த காஸ்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஃப்ரீ வெர்ஷன் பாவிங்க வரைக்கும் இந்த காஸ்ட் வந்து இல்லை. ஸோ அதனால நீங்கள் எந்த பிசியும் இனிஷியலாக செலக்ட் பண்ணலாம். பட் அவங்க கொஞ்சம் பிசி தான் தருவாங்க ஃப்ரீயாக இருக்கிற பிசி. ஸோ இப்போ இதில் நான் வேணும்னா இந்த 64 GB ரேம் 16 GB இது வந்து கூட ஒரு மந்த்துக்கு வந்து 130 பவுண்ட்ஸ் காஸ்ட் ஆகும். அப்போ நாங்கள் நார்மலாக இந்த பிசி எடுக்கலாம். இது வந்து இந்த மந்த்துக்கு $36 தான் காஸ்ட் ஆகும். $6 ஒரு மாதத்துக்குண்டா அந்த ஹவர்ஸ் படி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படி அவருக்கு எடுத்தால் சீப்பாக இருக்கும். ஒரு அவருக்கு ₹60 மாதிரி தான் சார்ஜ் வரும். 4 GB ரேம் இருக்குது, 2 ப்ராசஸர் இருக்குது, அப்புறம் வந்து 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது, டெம்பரரி ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ரைட், ஸோ அடுத்தது வந்து இப்படி கீழே கணக்கு கன்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. இதில் ஒரு பிசி இருக்குது. இதெல்லாம் ஜென்ரல் பர்பஸ் மிஷின், இல்லை நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற பிசிஸ், ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதில். ஸோ விரும்பின கம்ப்யூட்டர் வந்தால் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ரைட், ஸோ இப்போ இதில் நான் செலக்ட் பண்ண போகிற பிசி ஆக்சுவலாக வந்து ஒரு பேசிக் கம்ப்யூட்டர். இப்போ 2 GB ரேம் இதுன்னு சொன்னால் இது கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுவோம். பட் இப்போ என்னென்னு சொன்னால் இந்த பிசி வந்து அவைலபிள் இல்லை. இந்த பிசிஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி ஹை மேக்ஸிமம் ப்ராசஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அதனால அவைலபிலிட்டி இல்லை. இப்போ நாங்கள் வேற ஒரு ஜோக்ராஃபிக்கல் ஏரியாவில் பார்க்கலாம். அந்த யூஎஸ் வெஸ்ட்ல இருக்கிற பிசிஸ் ஒன்றும் இல்லை. ஸோ யூஎஸ் ஈஸ்ட். ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க. மேபி இந்த டைமில் பிசிஸ் எல்லாம் இந்த சர்வர் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி போயிட்டு இருந்தால் உங்களுக்கு காட்டாது. இப்போ இதுவும் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி தான் இருக்குது. ஸோ என்ன இப்போ ஆல்ரெடி சர்வர்லாம் அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ அதனால நீங்கள் இதை சரியாக பார்த்துட்டு அந்த சைஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் உங்களோட பிசின்ற யூசர் நேம், பாஸ்வேர்ட், அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இவ்வளோ தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த இருக்கு ரிவ்யூ அண்ட் கிரியேட், இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் மற்றது இங்கெல்லாம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பண்ணி ஒன்று கொடுக்கலாம். நெட்வொர்க்கிங் அதெல்லாம் தேவையில்லை. டிரெக்டாக நீங்கள் கிரியேட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இருக்கு இப்படி ஒரு பிசி இந்த பேர் ஒன்று வந்துடும். ரைட், ஸோ இந்த இருக்கு இந்த பேரை போட்டு பிசின்னு போட்டு பிசின்னு நேம் வந்துடும். அப்புறம் பிசியை கிளிக் பண்ணி இதில் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆன் பண்ணுறோம். ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிசியை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ மிஷின் வந்து ஒன் ஆகும். மேலே இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் வரும், மிஷின் வந்து ஒன் ஆகுதா இல்லையாண்டா. இந்த இருக்கு ஸ்டார்டிங்னு சொல்லி வருது. இப்போ 2-3 நிமிஷம் ஆகும். நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண எப்படி ஒன் ஆகும் அந்த மாதிரி 2-3 நிமிஷம் ஆகும் கம்ப்யூட்டர் ஒன் ஆகும். ரைட், ஸோ ஒன்னா அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் எப்படி அக்சஸ் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களோட பிசியாக இருக்கலாம். பிசியில் பார்த்தீங்கன்னா இதில் ரிமோட் டெஸ்க்டாப் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களோட கம்ப்யூட்டர்ல எந்த கம்ப்யூட்டர்ல இந்த ஆப்ஷன் வந்து வரும், ரிமோட் கம்ப்யூட்டர்னு சொல்லி. அப்போ நீங்க இதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா இதுல இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வரும். ரிமோட் கம்ப்யூட்டர் இதுல உங்களோட கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் அடிக்கணும். ஐபி அட்ரஸ் எப்படி பார்க்கலாம்னு சொன்னா இப்போ இதுதான் இந்த கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ப்ரௌசர் தானே. ஸோ இதுல இந்த இருக்கு இந்த பேருக்கு மேல கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா ரைட், பேருக்கு மேல இதுல ஒன்று இருக்கு. ரைட், கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இந்த இருக்கு நெட்வொர்க்கிங் இருக்கு. இல்லாட்டி இந்த மேலே இதுல பப்ளிக் ஐபின்னு சொல்லி வரும். ரைட், இதுலயே பாருங்க நினைக்கிறேன். ரைட், எங்க கிளிக் பண்ண இந்த வர்ச்சுவல் மிஷின்ல இதுல கிளிக் பண்ணோன்னா இதுல மேலேயே இந்த ஐபி நம்பர் வரும் 551.
140 இந்த இருக்கு இந்த ஐபி நம்பர். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட வர்ச்சுவல் மிஷினில் அந்த ஐபி நம்பரை இதில் டைப் பண்ணணும். ரைட், அதில் டைப் பண்ணி போட்டு கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு. நான் வந்து ஆல்ரெடி ஒரு பிசி ஆன் பண்ணி வச்சிருக்கேன், நான் அதில் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ரிமோட் டெஸ்க்டாப் போகிறேன். இது வந்து என்னோட இன்னொரு வர்ச்சுவல் மிஷின். ஸோ இந்த ஐபியை நான் அடிச்சுட்டு கனெக்ட்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இப்படி ஒன்று வரும், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. அப்போ நாங்கள் அங்கே வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிக்க நான் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தேன் இந்த இடத்துல. ஸோ அதில் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் என் யூசர் நேம் வந்து இது, பாஸ்வேர்ட் வந்து ஒன்று நான் கொடுத்து வச்சிருக்கேன். அதை நான் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னே இப்போ என் பிசி இப்படி ஒன்று கேட்கும், அது ஓகே எஸ் கொடுங்க. இப்போ என் பிசி வந்து இருக்கு, அதோட கனெக்ட் ஆகும். ரைட், அந்த சர்வரோட கனெக்ட் ஆனால் இதுக்குள்ளே நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒன் ஆகி வரும். விஷுவல் பேசிக் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ எந்த இருக்குது இதெல்லாம் இப்படி எந்த பிசி ரெசல்யூஷன் ஒன்று கொஞ்சம் பெருசாக ஈஸியாக இதுக்குள்ள ஒரு பிசி ஒன்று வந்துடும். ஸோ இந்த பிசியோட கெப்பாசிட்டியை போய் பார்த்தீங்கன்னா இதில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தா இதில் உங்களுக்கு கெப்பாசிட்டி பார்க்கலாம். ஸோ எந்த பிசி வந்து இந்த 7 GB ரேமோட பென்டிஎம் 4 அதாவது 4 ப்ராசஸர்ஸ் இருக்குது. 2.2 GHz எக்ஸ்னோ ப்ராசஸரும், அப்புறம் 7 GB ரேமோட Windows 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட வந்துட்டு. ஸோ இது வந்து அங்கே இருக்கிற சர்வர் பிசி. இதில் என்ன இன்னும் ஒரு பியூட்டி என்று சொன்னால் இதில் இன்டர்நெட் ஸ்பீடை பாருங்க. நான் இதில் இந்த பிசிக்குள்ள ஓப்பன் பண்ணுறேன், இன்டர்நெட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஒலாக்கான்னு சொல்லி அது தானே இன்டர்நெட் ஸ்பீடை. இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நார்மலாக இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறது. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸோ இது வந்து உங்களோட சர்வர் பிசி தானே, இதாக இருக்கு. உங்களை இன்டர்நெட் ஸ்பீடை பாருங்கள், 70 MB 70 MB per செகண்ட் ஸ்பீடு இருக்குது உங்களுக்கு இன்டர்நெட்டில். இந்த பிசியில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் வந்து 70 MBக்கு இருக்கும். ஸோ ஃபைல்லாம் 5 நிமிஷத்தில் டவுன்லோட் ஆகும், உங்களுக்கு என்ன தேவையோ செய்யலாம். ஸோ உங்களுக்கு ப்ரௌசர் இது வந்து உங்களோட நார்மல் கம்ப்யூட்டர் மாதிரி. இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். VB.net சொன்னால் நேராக VB.net வெப்சைட்ஸுக்கு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இதற்கு டவுன்லோட் VB.net போயிட்டு இதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 70 MBன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5 நிமிஷத்தில் உங்களுக்கு 20 GB என்றாலும் டவுன்லோட் ஆகிடும் 5-10 நிமிஷத்தில். ஸோ அந்த ஸ்பீடில் இன்டர்நெட்டில் டவுன்லோட் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த பிசிக்குள்ளே செய்யலாம். இந்த மொபைல்லையும் பாவிக்கலாம். மொபைலில் பாவிக்க போகிறீங்கன்னு சொன்னால் மொபைலுக்கு இதுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. ரைட், அந்த ஆப்போட பேரை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது. சரி, அந்த ஆப்போட பேர் வந்து RD ரைட் கிளைண்ட்னு சொல்லுங்கள். இதுதான் அந்த ரிமோட் டெஸ்க்டாப் கிளைண்ட் இல்லை RD கிளைண்ட் இருக்கும். ஸோ இது வந்து விண்டோஸுக்கும் இருக்குது, சாரி மொபைல் ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது. நீங்கள் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரில் போய் தேடினீங்க RD கனெக்ஷன் ஒரு yellow கலர் மார்க் கொண்டு போட்டு ஒரு ஆப் கொண்டு வரும். ரைட், இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அதில் ஃபோனில் நீங்கள் உங்களோட ஃபோனில் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொன்னால் RD கனெக்ட்னு சொல்லி அதே மாதிரி இந்த ரிமோட் டெஸ்க்டாப்பில் நான் காட்டினேன் இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் சேம் விண்டோ உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஐக்கோனை காட்டுறேன், இந்த இமேஜில் போயிருக்கேன். இந்த இருக்கு இப்படி தான் வரும், ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் சொல்லி இப்படி ஒரு சின்ன ஐக்கோன் ஒன்று மாதிரி வரும். இந்த இருக்கு இதுதான் அந்த இன்டர்ஃபேஸ். ஸோ கொடுத்து அதில் இப்போ நான் கொடுத்த மாதிரி ஐபி அட்ரஸையும் இந்த ப்ளஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐபி அட்ரஸையும் யூசர் நேம் பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீன் அப்படியே உங்களோட ஸ்க்ரீனுக்கு வரும். ரைட், இந்த நீங்கள் பாவிக்கிற உங்களோட கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீன் அப்படியே உங்களோட ஃபோனில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஃபோனில் சும்மா டச் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணி இந்த பிசியில் வேலை செய்யலாம், டைப் பண்ணலாம். கொஞ்சம் கீபோர்டு எல்லாம் எடுக்கலாம், இந்த மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கீபோர்டு எடுக்கலாம். பட் உங்களோட கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில். மவுஸுக்கு பதிலாக நீங்கள் டச் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணிங்க, இதை கிளிக் பண்ணினா அது ஓப்பன் ஆகும். அப்புறம் இதில் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணலாம். பட் நல்லாயிருக்கும். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு ஒரு பிசி வாங்கும் வரைக்கும் நீங்கள் வேணால் இந்த RD கிளைண்டில் போட்டு ரிமோட் டெஸ்க்டாப் கிளைண்டில் போட்டு இந்த வர்ச்சுவல் மிஷினை பாவிக்கலாம். இப்போ நான் நேற்று எல்லாம் நான் அதில் தான் உங்களோட சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இருக்குது சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி இப்போ அதில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் 2 பிசி இருக்குது. இந்த இது வந்து எந்த பிசி உங்களுக்கு விளக்கமாக இருக்கும். இது வந்து எந்த கம்ப்யூட்டர் இது வந்து அது நார்மல் கெப்பாசிட்டி தான். இது எந்த பிசி இந்த கன்ஃபிகரேஷன். ஸோ எந்த பிசி வந்து 8 GB ரேமும் மற்றது வந்து i7 ப்ராசஸரும் இருக்குது. இது வந்து சர்வர் பிசி.
எந்த பிசியில் ஏன் நான் மேலே VB.NET இன்ஸ்டால் பண்ணலைன்னா அந்த VB.NET ஃபுல் கெப்பாசிட்டி வந்து 27 GB. ஸோ அப்போ அதை டவுன்லோட் பண்ணினா ஃபுல் மந்த்துக்குரிய இன்டர்நெட் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ அப்போ நான் என்ன செஞ்சேன், இதில் போயிட்டு இதில் டவுன்லோட் பண்ணேன் VB.NET. அப்போ இதுக்குள்ளே எனக்கு இன்டர்நெட் எல்லாம் ஃப்ரீ, இதில் எல்லாம் மொபைல் இன்டர்நெட்டும் பாவிக்கலாம். உங்களுக்கு GB எல்லாம் போகாது. நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சர்வரில் தான் வந்து அந்த இன்டர்நெட் போகும். ரைட், எல்லாம் யூடியூப் எல்லாமே அந்த சர்வரில் தான் போகுமே தவிர உங்களோட வீட்டு இன்டர்நெட் கூட பாவிப்படாது. நீங்கள் யூடியூப் பார்க்கலாம், என்ன டவுன்லோடும் பண்ணலாம், எல்லாமே இந்த பிசிக்குள்ளே தான் இருக்கு. அந்த பிசிலேருந்து உங்களோட பிசி காப்பி பண்ண முடியாது, பட் அந்த பிசிக்குள்ளேயே உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இந்த பிசிலேருந்து திருப்பி உங்களோட பிசி காப்பி பண்ணுறீங்கன்னா அப்படி உங்களோட இன்டர்நெட் யூஸ் ஆகும். பட் அதை விட இந்த இதுக்குள்ளேயே உங்களோட பிசியை 30 days வரைக்கும் உங்களுக்கு உங்களோட வர்ச்சுவல் கம்ப்யூட்டரை இதை நீங்கள் பாவிக்கலாம். ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கு, மற்றது வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணலாம், எல்லாமே இதுக்குள்ளேயே கூகுள் போகலாம், க்ரோம் இன்ஸ்டால் பண்ணலாம், எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளேயே இந்த பிசிக்குள்ளேயே செய்யலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் இந்த வர்ச்சுவல் பிசியில் தான் நான் செய்ய போகிறேன். எனக்கு VB.NET இதில் ஒரு 5 நிமிஷத்தில் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதே நாங்களோட வீட்டு பிசிக்கு இன்ஸ்டால் பண்ணணும்னா எங்களோட VB.NET கெப்பாசிட்டி வந்து 23 GB. ஸோ அவ்வளோத்தையும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக போடுறது வந்து கஷ்டம். நான் என்ன டவுன்லோட் பண்ணால் 2019 லேட்டஸ்ட் VB.NET சாஃப்ட்வேர் தான். ஸோ அதனால ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த வர்ச்சுவல் மிஷினை இனி ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்க போகிறேன்னா, ஸோ எந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த HP அது இல்லை, இந்த வர்ச்சுவல் மிஷினை நான் இதில் கிளிக் பண்ணேன்னா இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். இப்போ நாங்கள் இனி ஒர்க் பண்ண போகிறோம் வந்து ஃபுல்லாக வர்ச்சுவல் மிஷின் தான். ரைட், ஸோ இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? அன்மியூட் பண்ணுறேன், ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஓகே, இல்லை நான் சொன்னதில் யாருக்கா டவுட் இருக்கா, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்போதைக்கு இல்லை சார். இல்லையா, விளங்கிச்சா எப்படி செய்யணும்னு சொல்லி? இல்லை திருப்பி இருக்க சொல்லணுமா? ஓகே ஓகே சார். யார் இதுல கேர்ள்ஸ் யார் இருக்காங்க? ஓகே, பட்டாக்கள் எல்லாம் ஓகே. பக்கர் ஓகே. அன்மியூட் பண்ணல. சரி, நான் மிச்சத்தை கண்டினியூ பண்றேன். மிச்சத்தை கண்டினியூ பண்ணி நீங்க நோட் பண்ணிட்டீங்க நான் எப்படி செய்யறேன்னு சொல்லி. அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, திரும்பி சொல்றேன் பாருங்க. வேணும்ன்றவருக்கா Azure server, இதுதான் மைக்ரோசாஃப்ட் Azure server. ஸோ அது ஃபோன்லயே நீங்க இந்த சர்வருக்கு போயிட்டு லாகின் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்து ஒரு லாகின் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. பண்ணினீங்கன்னு சொன்னா இந்த ஹோம் பேஜுக்கு வரும், இப்படி வரும். ரைட், ஸோ வந்த பிறகு இதுல கிளிக் பண்ணி இந்த சைட்ல பாருங்க வர்ச்சுவல் மிஷின் இருக்கு. ரைட், வெளியே வர்ச்சுவல் மிஷின். அப்போ இந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு போயிட்டு இதுல இந்த பிளஸை கிளிக் பண்ணுங்க மேல, அட் வர்ச்சுவல் மிஷின். ஓகே, ரைட். ஸோ இந்த அட் வர்ச்சுவல் மிஷினை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல உங்களோட பிசியை இதுல நீங்க பிசியோட டீட்டெயில் கொடுங்க. ஸோ இதில் கொடுக்க ஒன்று வந்து என்ன, இதில் ரிசோர்ஸ் குரூப்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் கொடுங்க ஒரு புது குரூப் நேம் ஒன்று, ஸ்டூடெண்ட்டோ அப்படி இல்லாட்டி ஐடிஎன்னோ என்ன கொடுக்க பிரச்சனை இல்லை. நான் சும்மா ஒர்க்னு கொடுத்துருக்கேன். அது மாதிரி இது வந்து பிசியோட நேம். ஸோ இது வந்து பிசியோட நேமா, பிசியோட நேம் கொடுங்க. என்ன இதில் கொடுங்க உங்களோட பிசி கம்ப்யூட்டர் நேம். அப்புறம் இது வந்து உங்களோட பிசி எந்த ரீஜன்ல வேணும்னு சொல்லி தான் இதில் கொடுக்குறது. ஸோ இதில் தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன எந்த ரீஜன்ல வேணும்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த ரீஜன்ல இப்போ அவைலபிளாக பிசி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்க்கணும். ஸோ இதில் வந்து ரீஜன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும், என்ன ஓஎஸ் வந்து வேணும். உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10 தானே நார்மலாக நாங்கள் பாய்க்கிறோம், உபந்து லினக்ஸ் அதெல்லாம் பாய்க்கிறது இல்லை தானே. அப்போ நீங்கள் அதில் விண்டோஸ் 10 கொடுங்க. ரைட், இதில் பிசி நேம் ஒன்று கொடுங்க. ரைட், கொடுத்துட்டு இதில் தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த டைமில் இந்த ரீஜனில் இந்த பிசிஸ் அவைலபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இதில் எல்லா பிசியுமே ஃபுல் லோடில் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றுமே அவைலபிள் இல்லை இந்த ரீஜனில். ஷார்ட் சர்வர்ஸ் தானே. ஸோ அப்போ அதனால் அதில் இப்போ க்ரியேட் பண்ண முடியாது.
ஸோ மோஸ்ட்லி இன்னொரு சர்வர் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்படி இதில் இருக்கிற ஒவ்வொரு சர்வராக கிளிக் பண்ணி பாருங்க. இதில் இருக்கிற வேறு கண்ட்ரி எனக்கு ரீஜன்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு ரீஜன்ஸில் பிசிஸ் வரும். அப்படி இப்போ 3 மணி தானே, இப்போ யூஎஸ்ஏலாம் இப்போ மார்னிங்காக இருக்கு அப்படின்னா நம்ம சர்வர்ஸ் ஆக்கியபைட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் லேட் நைட் தான் பார்க்கணும். ஒரு 10 மணி 11 மணிக்கு தான் சுவராக அவைலபிலிட்டி கணக்காக இருக்கும். ரைட். ஸோ கொடுத்துட்டு கீழே இதில் கொடுக்கணும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். இதுதான் இந்த லாகின் பண்ணிக்க நான் கொடுத்தேன் மயூரன் சொல்லி ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்ட்ஸும். ஸோ அதை நீங்கள் கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. வேற ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா லாஸ்ட்டுக்கு போவோம். இங்கே இந்த இடத்துக்கு போவோம். அதில் கிரியேட் கொடுத்தீங்கன்னா சரி, இதில் வச்சு கிரியேட் பட்டன் வரும். சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இல்லாட்டி இப்படி காட்டும். இந்த இருக்குது இதை ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொல்லி அந்த டாட் ஒன்று போட்டு காட்டும். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் சர்வர் செலக்ட் பண்ணல. ஸோ அதனால் மிஸ் ஒன்று காட்டுது. ஸோ கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வர்ச்சுவல் மிஷின் ஒன்று இதில் கிரியேட் ஆகிடும். ஸோ வந்த அப்புறம் அந்த வர்ச்சுவல் மிஷினை கிளிக் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆன் பண்ணணும். இதில் ஆன் பண்ணால் முடிஞ்ச அப்புறம் இதில் தான் ஸ்டாப் பண்ணணும். இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த மிஷின் வந்து ஆஃப் ஆகும். ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இதில் தான் செய்யணும். மிஷினை ஒரு மிஷினை யூஸ் பண்ணுறது தான் இந்த ரிமோட்டில் போய் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டால் மிஷின் ஆஃப் ஆகாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டால் அவங்களோட விண்டோ தான் இல்லாமல் போகும். மிஷின் அவங்க ஒர்க் பண்ணி கூட தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பிசியை எந்த கம்ப்யூட்டர்லேருந்து உங்களுக்கு அக்சஸ் பண்ணலாம். ஒரு ஃபோனில் இருந்து அக்சஸ் பண்ணலாம், இன்னொரு பிசியில் இருந்து அக்சஸ் பண்ணலாம். அப்படிங்க எல்லாத்தையும் இதில் லோட் பண்ணால் உங்களுக்கு பென் டிரைவில் அதெல்லாம் கொண்டு தெரிய தேவையில்லை. விரும்பின இடத்துல இந்த ரிமோட் ஐபி அட்ரஸ் எடுத்து டைப் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா ஒரு பிசி வந்து வந்துடும். ரைட். ஸோ அதுதான் அப்படிதான் இதில் ரிமோட் வர்ச்சுவல் மிஷின் செய்கிறது. ஸோ இது முடிச்சுட்டு வர்ச்சுவல் மிஷினை முடிச்சுட்டு இதில் விண்டோஸுக்கு போயிட்டு ரிமோட் டெஸ்க்டாப் ஒன்று சொல்லி இருக்கு. ரிமோட் டெஸ்க்டாப் இதில் போயிட்டு அதில் ஐபி பார்க்குறது எப்படின்னு சொன்னேன். உங்களோட பிசியை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மேலேயே இதில் பப்ளிக் ஐபின்னு சொல்லி போட்டு ஐபி ஒன்று காட்டும். ரைட். பப்ளிக் ஐபின்னு நான் மிஷின் ஸ்டாப் பண்ணிட்டேன் மிஷினை. ஸோ அதனால் பப்ளிக் ஐபின்னு போட்டு அதில் ஐபி ஒன்று காட்டும். ஸோ அந்த ஐபியை கொண்டு வந்து இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணி கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதுக்கும் கூட அதில் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நேராக இந்த மிஷின் லாகின் வந்து வந்துடும். ரைட். மிஷின் இன்டர்ஃபேஸ் வந்து வந்துடும். ரைட். அது பிறகு நீங்கள் வேண்டாம் இந்த மூலையில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும் இந்த இன்டர்ஃபேஸ். ஓகே. ஸோ இப்போ இது வந்து இந்த வர்ச்சுவல் மிஷின். ரைட். இதுக்குள்ள முதலாவது அட்வான்டேஜ் நான் சொன்னது இன்டர்நெட் ஸ்பீட். ரைட். ஸோ இதில் நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட்டில் போயிட்டு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்டர்நெட் ஸ்பீட் வந்து வெரி ஹையாக இருக்கும். கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கூடவாக இருக்கும். கிளிக் பண்ண இன்டர்நெட் டிலே இல்லாமல் வரும். இதுக்குள்ளே பாவிக்கிறது எல்லாமே வந்து உங்களோட இன்டர்நெட்டுக்கு எஃபெக்ட் ஆகாது. நீங்கள் இப்போ இதில் ஏதாவது ஒரு இப்போ அந்த கெட் இன் டு பிசி என்று சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது தானே, சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இந்த பிசி இந்த சாஃப்ட்வேருக்கு போனீங்க, இந்த பிசி போனீங்க, இது எல்லா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்ணை முடிக்கணும் டவுன்லோட் பண்ணலாம். என்ற இதில் பாவிக்கிற எதுவுமே உங்களோட பிசிக்கு உங்களோட மொபைல் டேட்டாவுக்கும் போகாது. என்ற இதெல்லாம் அந்த சர்வரில் தான் இறங்க போகுது. அப்போ இந்த இருக்கு இதை நான் டவுன்லோட் கொடுத்தோன்னே ரைட் விரும்பின மாதிரி எனக்கு டவுன்லோட் பண்ணலாம். விரும்பின சாஃப்ட்வேர்ஸ் பாவிக்கலாம். பிரச்சனையே இல்லை. டவுன்லோட் ஆகும் பிசி. இப்போ இந்த இன்டர்நெட் ஸ்பீடும் வந்து 30 MB 60 MBக்கு மேலே இருக்கு. அதனால இப்போ நார்மலாக எங்களோட வீட்டு இன்டர்நெட்லாம் 5 MB தான் ஸ்பீடாக இருக்கு. இருக்கு பாருங்க. இது 3.5 GB ஃபைலாம் சேவ் பண்ணி கொடுக்குறேன். பாருங்க 6 நிமிஷத்துல இறங்கிடும். இருக்கு 6 மினிட்ஸ்ல இறங்கும். இப்போ டவுன்லோடிங் ஸ்பீட் இந்த இருக்கு 120 MB இறங்கி இருக்கு. அதுக்கு இடையில 9.6 MB ஸ்பீட்ல வந்து டவுன்லோட் ஆகுது. இதுவே இந்த நார்மல் பிசி எடுத்து பார்த்தா, இது வந்து வர்ச்சுவல் பிசி, இதை நான் மினிமைஸ் பண்றேன். இந்த நார்மல் பிசி எடுத்து பாருங்க. இதுல இன்டர்நெட் ஸ்பீட் வந்து எவ்வளவு. இதே பலாக்காவில் போனா ரைட் 5 MB தான் வரும். உங்களுக்கு தெரியும். ரைட். நார்மலாக 5 MB தான் உங்களோட நார்மல் இன்டர்நெட் ஸ்பீட் பார்க்கறது. ரைட். 5 MB தான் டவுன்லோடிங் ஸ்பீட். பட் இங்கே வந்து கிட்டத்தட்ட 100 MB மேலே வரும். 80 MBக்கு மேலே வரும். அதுக்கு இடையில் 400 MB. இது உங்களோட இன்டர்நெட்டுக்கு எஃபெக்ட் ஆகும். ஸோ இது வந்து வர்ச்சுவல் பிசியா. ஸோ இது இருந்தால் நீங்கள் என்ன படிக்கிறது, நல்ல ஹை கான்ஃபிகரேஷன் பிசி இல்லை, அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் செய்யவே தேவையில்லை. நார்மலாகவே உங்களுக்கு உங்களோட பிசி அழகாக பாவிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் விஷுவல் பேசிக்கு போவோம். இப்போ நான் இதில் நேற்று என்ன செஞ்சேன், இந்த பிசி ஆன் பண்ணிவிட்டு இதில் போய் விஷுவல் பேசிக்கை டவுன்லோட் பண்ணுறேன். நீங்களும் விஷுவல் பேசிக் ஸ்டூடியோ போங்க 2017 டக்குன்னு இதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். எஜுகேஷன் வெர்ஷன் இருக்குது, அது ஃப்ரீயாக பாவிக்கலாம். ரைட். படிக்கிறதுக்கு விஷுவல் பேசிக் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷன் கொடுப்பாங்க.
ஸோ அதை எடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் சரி. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 26 GB மாதிரி வரும். ஸோ இப்போ இது வர்ச்சுவல் மிஷினில் போடுறது வந்து உங்களுக்கு ஈஸி. இல்லாட்டி நீங்கள் ஐடிஎம்க்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஐடிஎம்மில் உங்களுக்கு 20 GB பென் ட்ரைவோ ஏதாவது கொண்டீங்கன்னா அதையும் போட்டு தரலாம். ரைட், ஓகே. ஸோ இப்போ விஷுவல் பேசிக்கை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோன்னா இப்போ இந்த இருக்குது விஷுவல் ஸ்டூடியோ 2019. இதுதான் வெரி லேட்டஸ்ட் வெர்ஷன், கடைசியாக வந்தது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ரைட், ஸோ விஷுவல் பேசிக் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்படி தான் வரும் ஸ்டார்ட் பண்ணிக்க. ரைட், ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த சைட்டில் நீங்கள் ரீசெண்டாக செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும். இப்போ நான் நேற்று ஜஸ்ட் டே ஒரு ப்ராஜெக்ட் வந்து சும்மா செஞ்சு பார்த்துறேன். அது வந்து ப்ராஜெக்ட் இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த சைட்டில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இதில் காட்டும். அப்புறம் இங்கே இருக்குது புது ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் பாய்க்கும். ரைட், ஸோ கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் இருக்கு, ஓப்பன் லோக்கல் ஃபோல்டர், இந்த மாதிரி இதில் இருக்குது ப்ராஜெக்ட். ரைட், ஸோ இதில் நாங்கள் கீழே இருக்க கொடுப்போம். ரைட், கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட். ஸோ அப்போ அதை கொடுக்குறேன், கிளிக் பண்ணுறேன். இன்டர்நெட் டவுன்லோட் ஸ்டாப் பண்ணிட்டு வரேன். சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கிறது அதை க்ளோஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த இருக்கு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு கொடுப்போம். கொடுத்தோன்னா இப்படி வரும் அடுத்த ரெண்டாவது விண்டோ. ஸோ இதில் வந்து என்ன ப்ராஜெக்ட் செய்ய போறீங்கன்னு சொல்லி கேட்குறோம். ஏன்னா விஷுவல் பேசிக் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், அதில் வந்து இவ்வளவு லாங்குவேஜஸை நாங்கள் செய்யலாம். ரைட், விஷுவல் பேசிக்ன்ற பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் இவ்வளவு லாங்குவேஜஸ் செய்யலாம். லாங்குவேஜஸ்ன்னு சொன்னாங்கன்னா இவ்வளவு மொழி, அதாவது கம்ப்யூட்டர்ஸில் பாய்க்கிற லாங்குவேஜஸ், அதாவது C#, C++, F#, யாவா. ரைட், இந்த இருக்கு யாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தன், இந்த மாதிரி கணக்கு லாங்குவேஜஸ் இருக்கு. நீங்க HND செய்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு C# ஒரு பாடம் இருக்கு, அது பிறகு வந்து பைத்தன் ஒரு பாடமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு லாங்குவேஜ் இருக்கும். ஸோ இதில் நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் படிக்க போகிற பாடம் வந்து விஷுவல் பேசிக்னு சொல்லி இதுதான் அந்த பாடம். ரைட், ஸோ இந்த லாங்குவேஜ் தான் நாங்கள் படிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில். இதெல்லாம் மிச்சம் கொஞ்சம் அட்வான்ஸான லாங்குவேஜஸ். ரைட், அப்போ வந்து செலக்ட் பண்ணணும் லாங்குவேஜ். ஓகே, எந்த லாங்குவேஜில் நீங்கள் ப்ராஜெக்ட் செய்ய போகிறீங்க, அவங்களோட லாங்குவேஜ் வந்து விஷுவல் பேசிக். ரைட், ரெண்டாவது பாக்ஸில் செலக்ட் பண்ணுவோம் எந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க. இப்போ விஷுவல் பேசிக்கில் ஆண்ட்ராய்டுக்கு செய்யலாம், உங்களோட ஃபோனுக்கு அப்ளிகேஷன் செய்யலாம், இந்த அஜுவா சர்வருக்கு செய்யலாம், iOS-க்கு செய்யலாம், லினக்ஸுக்கு செய்யலாம், macOS-க்கு செய்யலாம், இப்படி இருக்குது. ஸோ இதுலேயும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், விண்டோஸ். ரைட், விண்டோஸ்னால் எங்களோட கம்ப்யூட்டருக்குரிய அப்ளிகேஷன் தான் எப்படி செய்கிறேன்னா படிக்க போகிறோம். ஸோ அப்போ எக்ஸ்பாக்ஸுக்கு செய்யலாம், அப்படி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. நாங்கள் செய்ய போகிறோம் வந்து விண்டோஸ் பிளாட்ஃபார்முக்குரிய சாஃப்ட்வேர். ரைட், அப்போ முதலாவது செலக்ட் பண்ணணும் என்ன லாங்குவேஜ், ரெண்டாவது செலக்ட் பண்ணணும் என்ன விண்டோஸ். ரைட், மூன்றாவது வந்து இதுக்கு என்ன செய்ய போறீங்க. விண்டோஸுக்கு இவ்வளவு அப்ளிகேஷன் செய்யலாம், கன்சோல் அப்ளிகேஷன்ஸ், எக்ஸ்டென்ஷன், கேம்ஸ், லைப்ரரிஸ், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அப்ளிகேஷன், டெஸ்ட், WP, வெப், இந்த மாதிரி கணக்கு இருக்கு. அப்போ இதில் நாங்கள் என்ன செய்வோம், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், அதாவது நாங்கள் செய்கிற அப்ளிகேஷனை நார்மலாக இன்ஸ்டால் பண்ணி எங்களோட கம்ப்யூட்டரில் இப்படி ஒரு அப்ளிகேஷன் மாதிரி பாவிக்கலாம். இப்போ வேர்ட் எப்படி வேலை செய்தோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் மாதிரி பாவிக்கலாம். அதுதான் சொல்லலாம் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்லி. முதலாவது செலக்ட் பண்ணணும் இந்த மூணு, விஷுவல் பேசிக் தான் எங்களோட லாங்குவேஜ், அப்புறம் விண்டோஸ் தான் எங்களோட பிளாட்ஃபார்ம், அதில் டெஸ்க்டாப் தான் செய்ய போகிறோம். ஸோ சொன்னோன்னு அப்படி கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபில்டர் பண்ணி வந்துடும். யாருக்கு ஃபில்டர் பண்ணி வந்துடும், இவ்வளவு தான் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுலையும் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் இது விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன். ரைட், ஸோ இதுலேயும் கணக்கு இருக்குது, இந்த கேட்டகரிக்குள்ளேயும் கணக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் இதில் இருக்க கேட்டகரி. ரைட், இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றாவதாக இருக்குது இந்த இருக்குது விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன். ரைட், ஸோ ஃபார்ம் அப்ளிகேஷன் இதை கிளிக் பண்ணுவோம். ரைட், கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுப்போம். அப்போ இது எல்லாரும் நோட் பண்ணி கொள்றீங்களா? ரைட், நோட் புக் இருந்தால் எழுதி கொள்ளுங்க. ஹவு டு ஸ்டார்ட் அ நியூ ப்ராஜெக்ட். ஓகே ஓகே, ஹவு டு ஸ்டார்ட் அ நியூ ப்ராஜெக்ட் இதான் ஹெடிங். So first one then open the Visual Basic. Right, open the Visual Basic. Now 2019 the steps all run. 2019 la open the Visual Basic, select create new project. Open the Visual Basic, select create new project.
பிறகு select language as Visual Basic. Select language as Visual Basic. Platform as Windows. Platform as Windows. Application type as desktop. Right, application type as desktop. And press next. Okay. So கொடுத்தோன்னே அடுத்தது மூன்றாவது விண்டோ இது வரும். ரைட், அப்போ நாங்கள் ஓகே விஷுவல் பேசிக்ல செய்ய போகிறோம். விண்டோஸ் அப்ளிகேஷன் டெஸ்க்டாப்புக்கு மேலே காட்டுது. அப்புறம் இதுக்கு ப்ராஜெக்ட் நேம். ரைட், ஸோ ப்ராஜெக்ட் நேம் இதுக்கு என்ன ப்ராஜெக்ட்னு கொடுப்போம். அப்போ நான் சொல்ல என்ன IDM டெஸ்ட் கேலண்டரோ நீங்கள் இல்லாட்டி சாஃப்ட்வேரோட பேரோ ஏதாவது என்ன சாஃப்ட்வேரோ அதோட பேரை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷனில் இது சேவ் பண்ண போகுதுன்னு கேட்குது. அப்போ நீங்கள் உங்களுக்கு விரும்பின லொக்கேஷன் ஒன்று வரணும்னா கொடுக்கலாம். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்க போறீங்கன்னு சொன்னால் டெஸ்க்டாப்லேயோ இல்லை டே டிரைவ்லையோன்னா கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுங்க. மை ப்ராஜெக்ட், மை எக்ஸசைஸ் 1 ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ரைட், அப்போ இதில் வந்து லொக்கேஷன் கொடுக்கலாம். இதுலேயும் சொல்யூஷன் நேம்னு சொல்லியும் வரும், எப்படி இதில் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லி அதுவும் IDM டெஸ்ட்னு கொடுக்கலாம். அடுத்து வந்து இது ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். ரைட், ஸோ இதுவும் அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயம். ஃப்ரேம் ஒர்க்ன்றது வந்து .NET ஃப்ரேம் ஒர்க்ன்றது வந்து டூல்ஸ். ரைட், .NET டூல்ஸ். அதாவது வந்து இப்போ இப்படி இதில் ஃப்ரேம் ஒர்க் பாருங்க 4ல இருந்து 4.7.2 வரைக்கும் இருக்கு. ரைட், ஸோ இது இப்போ நீங்கள் புதுசாகவே செய்ய போறீங்கன்னா வெரி லேட்டஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்ல போட்டே செய்யலாம். ரைட், ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு சொன்னால் இப்போ இமேஜின் பண்ணோம் என்ன ஒரு டூல் பாக்ஸ். ரைட், ஒரு டூல் பாக்ஸ். அப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு, ஒரு ஆல்ரெடி வந்து VB.NETல செஞ்ச ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதுக்கு நீங்க இன்னொரு கம்போனன்ட் ஒன்று தான் இப்போ டெவலப் பண்ண போறீங்க. ரைட், ஆல்ரெடி நீங்க ஒரு செஞ்ச அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு கம்போனன்ட் ஒரு பார்ட் ஒன்று தான் இப்போ செய்ய சொல்லி கஸ்டமர் கேட்டிருக்காரு. அப்போ அதுக்கு செய்யும் போது கட்டாயம் நீங்க செக் பண்ணணும் பழைய சாஃப்ட்வேர் வந்து எந்த ஃப்ரேம் ஒர்க்ல செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி. அந்த ஃப்ரேம் ஒர்க்ல தான் நீங்க இந்த அப்ளிகேஷனையும் செய்யணும். ரைட், இல்லாம நீங்க இதை வந்து லேட்டஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்ல செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு கொண்டு போய் ஃபிட் பண்ண முடியாது. அது வந்து ஓல்டு வெர்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ன்றது வந்து அதில் பாவிக்கிற விஷயங்கள். ரைட், அதில் இருக்கிற டூல்ஸ், அதுல இருக்கிற ஆப்ஷன்கள் அது வந்து பழசா இருக்கு. நீங்க இப்ப செஞ்சிருக்கீங்க புதுசு. அப்ப இது ஒன்றோட ஒன்று கம்பைன் பண்ணாது, அது டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. அப்ப நீங்க பழைய அப்ளிகேஷன்ஸுக்கு செய்யறீங்கன்னா இதை கிளிக் பண்ணி பார்க்கணும் அந்த அப்ளிகேஷன் வந்து எது இருக்கு. இப்போ 4 விட இன்னும் பழசுன்னு சொன்னா விஷுவல் பேசிக் 2019ல செய்ய முடியாது. அப்படின்னா பழைய விஷுவல் பேசிக் 3ல இருக்கு இல்ல 2ல தான் இருக்கு. .NET framework 2ல இருக்குன்னு இல்ல 3ல இருக்குன்னு சொன்னா நீங்க போடணும் விஷுவல் பேசிக் 2010ல போடணும். அதுல தான் அந்த ஃப்ரேம்வொர்க் இருக்கு. நீங்க பழைய அப்ளிகேஷனுக்கு பட்ச் செய்றீங்கன்னு சொன்னா இதுல வந்து பழசு போடணும். புதுசாவே செய்ய போறீங்கன்னா வெரி லேட்டஸ்ட் ஃப்ரேம்வொர்க்லயே போடலாம். இது நான் புதுசு தானே, இப்போ லேட்டஸ்ட் ஃப்ரேம்வொர்க்லயே போடணும். போட்டுட்டு கிரியேட் கொடுக்கணும். ரைட், அப்படி இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் த ப்ராஜெக்ட் நேம், செலக்ட் த ஃப்ரேம்வொர்க், type the project name and select the framework. Click create. Right, type the project name and select the framework and click create. Okay, right. So one thing I'm saying இதுதான் வந்து உங்களோட விஷுவல் பேசிக்கோட பேசிக் இன்டர்ஃபேஸ் IDE ன்னு சொல்லுவோம். இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் சொல்லுவோம். ஸோ விஷுவல் பேசிக்ல பேசிக் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் வந்து இதுதான். ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தால் ரைட் இன் ஃபியூச்சரில் உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் வந்து இதாக தான் இருக்கும். நீங்கள் காலையில் ஆன் பண்ணோன்னே இந்த விண்டோ தான் ஆன் பண்ணுவீங்க. இதில் தான் எல்லாம் ஒர்க் பண்ணும். இதில் நிரம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது. சின்னதாக வந்து கணக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான அவ்வளோ ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த ஒரு விண்டோ ஒரு பிசியை டெவலப் பண்ணுறதுக்குரிய அவ்வளோ. ஏன்னா இந்த விஷுவல் பேசிக் செஞ்சது வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. கிட்டத்தட்ட ஒரு 6000 டெவலப்பர்ஸ் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக தான் இந்த விஷுவல் பேசிக் இந்த இன்டர்ஃபேஸ் செஞ்சுருக்காங்க.
12 வருஷத்துக்கு முதல்ல தான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்தது. ஸோ 12 வருஷமா 6000 டெவலப்பர்ஸ்க்கு மேல சேர்ந்து தான் இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்ப உங்களுக்கு ஒரே நாள்ல கொஞ்ச நாள்ல அவ்வளோ படிக்க முடியாது. ஸோ இப்போ கிளாஸ்ல கூட நாங்கள் சொல்லித்தரலாம், அட்லீஸ்ட் ஒரு 10 வீதம் தான் சொல்லித்தரலாம், 10 இல்லை 15 வீதம் தான் சொல்லித்தரலாம். அப்புறம் நீங்க ஒர்க் பண்ணினா இதுல கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா முதல்ல ஒரு 20 வீதம் ஸ்பெண்ட் இப்படி கண்டுபிடி. அதுக்கும் இன்னும் போக போக தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் உங்களுக்கு வந்து நிரம்ப இதுல செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. பட் இதுல வெரி பேசிக்கான விஷயங்கள் எப்படி ஸ்டார்ட் அப் பண்றதுன்னு சொல்லி தரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையிலேயே இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னா, இதுல ஒரு ப்ரோக்ராம் எழுதுறது எப்படி, அதுல வந்து எப்படி செய்யறாங்க, இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குமா இருந்தா நீங்க இதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். கூட நேரம் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து உங்களுக்கு இதுல நாலேஜ் எடுக்கலாம். எடுத்து உங்களுக்கு வந்து நிரம்ப விஷயங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நானும் இப்போ 2005ல நான் டிப்ளமா செய்யும் போதும் நானும் ஃபர்ஸ்டா படிச்சது வந்து இந்த விஷுவல். அப்போ VB6 சொல்லி தான் இருந்தது, அதுதான் படிச்சது. இப்போ நான் HND எல்லாம் செஞ்சது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல தான். ஏன் HND செஞ்சேன்னா எனக்கு இந்த விஷுவல் பேசிக்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல படிக்க ப்ரோக்ராம்ஸ் எப்படி எழுதுறேன், அப்போ வீட்டில் இருந்து நான் அதை டெவலப் பண்ண அதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து திரும்ப ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருந்தேன் நான் அப்போ படிக்கிற டைம்ல. அதனாலதான் எனக்கு இதை உங்களுக்கு சொல்லி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதுலயும் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் நீங்க ஒரு PC ஒன்று எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு PC இல்லைன்ற பேரியர்ஸ்க்கு தான் நான் இப்போ இந்த வர்ச்சுவல் மிஷின் சொல்லி தந்தேன். ஹை கன்ஃபிகரேஷன் PC இல்லை, அப்போ உங்களுக்கு செய்ய கஷ்டம் அப்படின்ற இல்லாம நீங்க இந்த வர்ச்சுவல் மிஷின்ஸ் இப்படி கணக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்லாட்டி ஒரு பேசிக் PCயோ ஒரு சின்ன லேப்டாப் இருந்தாவே ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனோட இந்த வர்ச்சுவல் PCக்கு நீங்க கனெக்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த வர்ச்சுவல் PCலே ஹை கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே செய்யலாம். ரைட். ஸோ 30 டேஸுக்கு ஒருக்கா உங்களுக்கு புது ட்ரையல் வெர்ஷனை மாற்றி கொண்டு இருக்கணும். புது PC எடுத்து திருப்பி VB.NET இன்ஸ்டால் பண்ணி கொண்டு இருக்கணும். உங்களோட செஞ்ச ப்ராஜெக்ட்ஸை மாத்திரம் பேக்கப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் மெயிலுக்கோ இல்லை வேறு ஏதாவது அனுப்பி வச்சுட்டீங்கன்னா அடுத்த PCக்கு திருப்பி அவ்வளோத்தையும் காப்பி பண்ணிடலாம். ஸோ அப்படி கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா சரி. ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுதான் வந்து VB.NET இன்டர்ஃபேஸ். ரைட். ஸோ ஆன் பண்ணினோன்னா இப்படி வரும். ஸோ இந்த சைட்டில் இந்த இருக்கு, இதுதான் வந்து எங்களோட ஃபார்ம்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஏரியா தான் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸுக்கு நீங்க என்ன சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வியூ பண்ண போற ஸ்பேஸ். அப்ப இந்த இடத்துக்குள்ள என்னென்ன நீங்க செய்யறீங்களோ அதுதான் வந்து சாஃப்ட்வேர்ல வரும். மிச்சம் எல்லாமே வந்து வெளியில இருக்கிற எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் டூல்னு சொல்லுவோம். ரைட். இப்போ எடுத்தோடனே முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்களோட இன்டர்ஃபேஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ரைட். இதை வந்து ஒவ்வொரு விதமா ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ நான் ஒரு விதமா ஆர்கனைஸ் பண்றேன் எந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கொள்ளலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன செய்யணும்னா இந்த சைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா டூல்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த டூல்ஸ் வரும். அப்போ நான் நார்மலாக இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் இந்த சைட்ல பின் பண்ணிக்கொள்வேன். அதுக்கு இப்படி பின் பண்ணினா இதுல எனக்கு டூல்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ இது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம், இழுத்து குழம்பு போடலாம். ரைட். அது கோட்ஸ் டைப் பண்ணலாம். அதுக்கு எனக்கு இந்த சைட்ல டூல்ஸ் எல்லாம் வேணும், ப்ரோக்ராமிங் பாவிக்கிற டூல்ஸ். அப்போ நார்மலா இது வந்து ஹைட் பண்ணியிருக்கு இந்த சைட்ல இப்படி இருக்கும். ஸோ இதுல 3 இருக்கும். டேட்டா சோர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும், சர்வே எக்ஸ்ப்ளோரான்னு சொல்லி ஒன்று இருக்கும், அப்புறம் டூல் பாக்ஸ் ஒன்று இருக்கும். சர்வே எக்ஸ்ப்ளோரா இப்போ உங்களுக்கு தேவைப்படாது, அதே மாதிரி டேட்டா சர்வரும் தேவைப்படாது. டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த டூல் விண்டோ போட்டு இந்த பின்னை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா, இல்லாட்டி இதை எடுத்தோன்னா திரும்பி உள்ள போயிடும். உள்ள போயிடும். அது திரும்பி ஒரு முறை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் வெளியே வரும். அப்போ அதோட ஈஸியா செய்யலாம். என்ன இந்த பின்னை மார்க்கை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா இதுல சைட்ல பின் ஆகிடும். ஸோ பின்னான பிறகு இதுல ஆல் டூல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா எல்லா டூல்ஸுமே வரும். இதுல இருக்கிற எல்லா டூல்ஸும் வரும். ஸோ அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். அப்போ அவங்க கீழே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் டூல்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் வச்சிருக்காங்க. அப்புறம் கண்டென்ட் டூல்ஸ் இருக்கு, மெனு பார்ன்னு சொல்லி இருக்கு, டேட்டா பார்ஸ். ஸோ அப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நாங்கள் கமெண்ட் டூலை மாத்திரம் இப்போதைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா கமெண்ட் டூல் தான் மெயினாக பாவிக்கிறது ஒரு சாஃப்ட்வேர் எழுதும்போது. ரைட். ரைட். அப்போ இதில் டூல்ஸை போடுவோம் யூஸ்வலாக. அது பிறகு இந்த சைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டி விண்டோன்னு சொல்லுவோம். ரைட். ஸோ ப்ராப்பர்ட்டி விண்டோன்னு சொல்லி ஒரு விண்டோ இருக்குது இந்த சைட்ல. ஸோ அது அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த சைட்ல சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரோட ஒரு விண்டோ இருக்கும், அதுவும் எனக்கு தேவைப்படும், அப்படியே இருக்கட்டும். ரைட். ஸோ இதை விட எக்ஸ்ட்ராவா இன்னொரு விண்டோன்னு தேவை. அப்போ நான் விண்டோஸுக்கு போயிட்டு விண்டோஸுக்கு போயிட்டு
ஓகே. ஸோ விண்டோஸில் அது ஓகே. ஸோ நான் வியூவுக்கு வந்துடுறேன். ரைட். ஸோ வியூவில் தான் எல்லாம் இருக்குது. இந்த இருக்குது இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்க. சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரான்றது அதை டிக் எடுத்து விட்டிங்கன்னா அங்கே இல்லாமல் போயிடும். ரைட். ஸோ அங்கே தேவையானது எல்லாமே இதில் நீங்கள் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரா ஸோ இப்படி எல்லாமே இதில் நீங்கள் கிளிக் பண்ணலாம் வியூவில். ஸோ போட அங்கே வரும் இல்லாமல் போகும். போட் இதில் வந்து டாஸ்க் டூல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கிளாசிக் வியூ. ஓகே. ஸோ ஓகே ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. ரைட். தேவையானது எல்லாமே இந்த சைடில். ஓகே. ரைட். ஸோ அதுக்கு பிறகு இப்போ நார்மலாக ஒரு டிசைன் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுத போறீங்கன்னு சொன்னால் ரைட் எழுத போறீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இதை எப்படி வேணும்னு சொல்லி போகணும். அப்போ எனக்கு வந்து இது சின்னதாக வேணும், கொஞ்சம் ஒரு லாகின் ஃபார்ம் ஒன்று செய்ய போகிறேன், யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுற ஃபார்ம்னா அப்போ இப்படி ஒன்று வேணும். ரைட். அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான இந்த விண்டோவை வந்து சின்னதாக்கி பெருசாக்கி கொள்ளலாம். ரைட். ஸோ அதுக்கு பிறகு இதில் மேலே எனக்கு இது ஒரு போர்ட் மாதிரி. ரைட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒரு போர்ட் மாதிரி. இதில் வேர்ட் மாதிரிலாம் எங்களுக்கு கிளிக் பண்ணி டைப் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதில் எனக்கு ஒரு பட்டன் வேணும் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த டூல்ஸில் பாருங்க இந்த இருக்கு பட்டன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அப்போ இதில் நான் பட்டனை இழுத்து கொண்டு வந்து இதில் போடலாம். போட்டுட்டு எனக்கு தேவையான அளவுக்கு இந்த பட்டனை பெருசாக்கலாம் சின்னதாக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பட்டன் வேணும் நீங்கள். அப்போ இதில் லாகின்னு சொல்லி ஒரு பட்டனும் கேன்சல்னு சொல்லி ஒரு பட்டனும் 2 பட்டன் வேணும். அப்போ நான் இந்த பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணிக்க பாருங்க அது ஆட்டோமேட்டிக் பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணிக்க அது ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட் காட்டும். இந்த இருக்கு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி காட்டும். இப்போ இந்த எட்ஜும் நேராக இருக்குது, சரி சமனாக இருக்கும். ஒரே இப்போ இங்கே வைக்க உங்களுக்கு ஈக்குவலான இடத்துல வைக்கணும்னா அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு இதில் காட்டும் லைன் ஒன்று வந்து. ஓகே. இப்போ இந்த பட்டன் 2 ஒரே லைனுக்கு இருக்குது. ரைட். அப்போ நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம் இதில். அதே மாதிரி இதில் ஏதாவது எழுதணும்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் இதில் லேபிள்னு சொல்லி ஒன்று இருக்கு, அதுதான் பாவிக்கணும். லேபிள் ஒட்டிட்டு தான் மேலே எழுதுவோம். ஸோ அப்போ லேபிளை இதில் ஒட்டுவோம். இதில் ஒரு லேபிள் வேணும், அதே மாதிரி இதுலேயும் ஒரு லேபிள் வேணும். அப்புறம் இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறதுக்கு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். அப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட் இதில் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். இருக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி இதை இழுத்துட்டு வந்து உங்களுக்கு இதுக்கு நேராக வைக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். ரைட். ஸோ இப்போ நான் இனிஷியலாக செஞ்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் இதை சின்னதாக்கும் அழகாக கொஞ்சம் டிசைன் பண்ணலாம். இதில் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிசைன்ஸை கொஞ்சம் அழகாக்கி சைஸ்கள் இது பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு தேவையானதெல்லாம் இதில் வச்சிருக்கேன். ரைட். ஓகே. ரைட். இது வரைக்கும் சொன்னது விளங்கிச்சா ஸ்டூடெண்ட்ஸுக்கு? யாருக்கா டவுட் இருக்கா? அன்மியூட் பண்ணுறேன்னு சொல்லுங்க. கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல சார், நோ சார். எழுதி கொள்றீங்க தான் எல்லாரும் வேணா? உண்மையிலே இதுல யாருக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு கனவுகள் இருக்கு? உமைருக்கு மாத்திரமா இருக்கு, உனக்கு இல்ல? வேற யாருக்கு இருக்கு? இருக்கிறவங்க எல்லாம் வந்து இல்ல சார். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் இல்லாத ஆட்களுக்கு வந்து பரவாயில்ல, பட் இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொஞ்சம் படிச்சுக்கொள்ளுங்க, அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஓகே இது வரைக்கும் ஓகே தானே? கிளியர் தானே? டவுட் இல்லையே? எஸ் சார். இல்ல கண்டினியூ பண்ணேன்னா இப்போ நாங்கள் அடுத்தது போகிறோம் இங்கே. ஸோ அடுத்தது போகிறோம் இப்போ எடிட்டிங். இப்போ சார் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து தேவையான எல்லா ஃபார்ம்ஸ் எல்லாம் இங்கேருந்து போட்டுருங்க. ரைட். ஸோ இதில் யூஸர் என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டாச்சு. ரைட். அதுக்கு பிறகு ரெண்டாவது என்ன செய்யணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோ. இப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொன்னால் இதில் நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இதை சொல்லுவோம் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், பட்டன்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஃபார்ம் இது வந்து ஃபார்ம்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இந்த கீழே அவலத்துல என்ன வரும், அதுல ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு. இப்போ சொல்ல உமேரன்ற ஒரு ஆளை கிளிக் பண்ணுறதுனா உமேரண்ட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். உமேர் எப்படி இருக்கும், தலை எப்படி இருக்கும், கண் எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், ஆள் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அதே மாதிரி தான் இதுல. ஸோ ஆப்ஜெக்ட் ஒன்றை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இதுல வரும். முதலாவது நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் என்ன, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு படிச்சு கொள்றேன். ரைட். இதுல பாருங்க இப்போ நான் இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணேன், இந்த ஃபார்மை கிளிக் பண்ணோன்னா ஃபார்முக்கு இந்த இருக்கு இதெல்லாம் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ இதுல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு பாருங்க, பேக் கலர் அப்படின்னு சொல்லி. பேக் கலர், அப்போ பேக் கலரை நான் கிளிக் பண்ணி ஒரு கலர் ஒன்று போடுறேன். இப்போ இந்த ஃபார்மோட பேக்ரவுண்ட் பின்பக்க கலர்ஸ் வந்து மாறிடும். இதுல 3 கலர் இருக்கு, சிஸ்டம் கலர், வெப் கலர், கஸ்டம் கலர்னு சொல்லி. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ
அந்த கலர்ஸை நீங்க இதுல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இது மாதிரி வரும், ஆப்ஜெக்ட் வந்து மாறும். ஒரு பேக் கலர்ன்றது இது கமன் ப்ராப்பர்ட்டி. இந்த இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அப்பியரன்ஸ் கேட்டகரியில இருக்கும். பேக் கலர்ன்றது எல்லாத்துக்குமே வரும். பட்டனுக்கு வரும், டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வரும், உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்துக்குமே வந்து இந்த பேக் கலர்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து வரும். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு சிஸ்டம் கலர்ஸ்ல போயிட்டு லைட் கிரே. ஓகே, ஸோ இது வந்து எங்களோட சிஸ்டத்துக்கு ஒரே கலர்ல போக போறீங்கன்னு சொன்னா அந்த கலரை போட்டுருவேன். ரைட், முதலாவது. ஸோ ரெண்டாவது வந்து இப்போ பேக்ரவுண்ட் இதே மாதிரி இன்னும் கணக்கே இருக்கு இதுல. இதுல இன்னொன்று இருக்கு பாருங்க, இது ஒரு நல்ல இது ஒப்பாசிட்டின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஒப்பாசிட்டி 100. ரைட், இந்த ஒப்பாசிட்டியை வந்து நீங்க குறைச்சிங்கன்னு சொன்னா ஒரு கண்ணாடி மாதிரி வரும். இந்த ஒப்பாசிட்டி நான் 70 போட்டேன்னு சொன்னா இப்போ இந்த கொஞ்சம் பின்னுக்கு இருக்கிறது விளங்கும். ஒரு கிளாஸ்ல நீங்க பார்க்க எப்படி இருக்கு, நான் சும்மா ரன் பண்ணி காட்டுறேன். எப்படி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன்னா இதற்கு மேல பிளே பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா இந்த கோட் வந்து ரன் ஆகுமா, இந்த ப்ரோக்ராம் வந்து வேலை செஞ்சு பார்க்கலாம். வேலை சும்மா இப்போதைக்கு இதை பிளே பண்றேன். ஸ்டார்ட் பண்றது கொடுத்தோம்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கம்பைல் பண்ணி கொஞ்சம் டைம் ஒன்று எடுக்கும். கம்பைல் பண்ணி இந்த ஃபார்ம் வந்து லோட் ஆகும். ரைட், இப்போதான் உங்களோட கம்ப்யூட்டர்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணி வரைங்க. இதே ஒரு நல்ல ஒரு 16 GB ரேம்ல ஒரு i7ல இருந்தா 2 செகண்ட்ல வந்துடும். இதே கூட பிசி வந்து ஒரு 2 GB இருந்தா கொஞ்சம் குறைவா இருக்கும். இதுதான் வந்து இந்த ஒப்பாசிட்டி என்ன பாருங்க, இந்த ஃபார்ம் வந்து பின்னுக்கு கொஞ்சம் தெரியுது. 70% தான் கொடுத்தேன். 100% கொடுத்தீங்கன்னா தெரியாது. ஸோ 70% கொடுத்தபடி எனக்கு இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியுது. ஸோ இந்த ஃபார்மை நீங்க இப்போ நான் இதை மினிமைஸ் பண்றேன். இது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். இந்த இப்படிதான் இது வரும் ரன் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி குறைவா இருக்க வழியா பேக்ரவுண்டும் வருது. இதுல டெக்ஸ்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு டைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இதுலயும் டைப் பண்ணலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். ஒன்றும் வேலை செய்யாது. இது முடிக்கல. நாங்கள் இந்த ஒப்பாசிட்டியை மாத்திரம் காட்டுறேன். ஸோ இந்த இருக்கு இப்படி வருது. அதுக்கு பிறகு நீங்க இதை பார்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னா ப்ரோக்ராம் எண்ட் ஆகி திருப்பி உங்களுக்கு டிசைனிங் தான் வந்துடும். ரைட், ஸோ அப்போ நான் இதை கிளிக் பண்ணி ஒப்பாசிட்டி 70 போட்டபடி அப்படி இருக்கு. 100 போட்டிங்கன்னா நார்மலாகவே வரும். இன்னும் ஒன்றும் தெரியாது. அப்போ நான் ஸ்டாண்டர்டாகவே வச்சுக்கொள்றேன் 100. ஸோ அது ஒப்பாசிட்டின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக் கலர்ன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, பேக்ரவுண்ட் கலர்ஸ் போடுறதுக்கு. ரைட், நம்ம ஃபோக் கலர் ஃப்ரண்ட் கலர்ஸ் இருக்கு. ரைட், ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் டெக்ஸ்ட்னு சொல்லி இருக்கு. இந்த டெக்ஸ்ட் தான் இந்த மேலே வர பேரை மாற்றணும்னு சொன்னா இதுல நீங்க மாற்றணும். ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இதுக்கு பதிலாக ஐடிஎம் கொட்டஹேனான்னு மாற்றணும்னு சொன்னா நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த டெக்ஸ்ட்ல கொடுத்தீங்கன்னு சொன்னா இங்க வரும் ஐடிஎம் கொட்டஹேனா. அதே மாதிரி இந்த பக்கத்துல வர லோகோ மாத்தலாம். ரைட், இந்த லோகோ இதுல போனீங்கன்னு சொன்னா ஐகான்னு சொல்லி இருக்கு, ஐகான் மாத்தலாம். இந்த பாக்ஸ் மாத்தலாம். இப்போ யாரும் இதை பெருசாக்க கூடாதுன்னு சொன்னா நீங்க கீழே போனீங்கன்னு சொன்னா விண்டோஸ் கண்ட்ரோல் இதை இருக்கு மினிமைசிங் பாக்ஸ், அது வந்து ட்ரூல இருக்கு. இப்போ நான் இதை வந்து ஃபால்ஸா மாத்தி விட்டேன்னு சொன்னா இப்போ மினிமைஸ் பண்ற பாக்ஸ் வந்து வராது. மேக்ஸிமம் பண்ற பாக்ஸ் அதே வந்து ஃபால்ஸா மாத்தி விட்டேன்னா இப்போ இந்த 2 பாக்ஸும் வராது. தனியா க்ளோஸ் மாத்திரம் தான் வரும். பெருசாக்க முடியாது, மினிமைஸ் பண்ண முடியாது இந்த ப்ரோக்ராம். ஸோ அந்த மாதிரி இதுல நீங்க மினிமைஸ் பாக்ஸ், மேக்ஸிமைஸ் பாக்ஸ் அதெல்லாம் ட்ரூ பண்ணலாம். க்ளோஸ் பாக்ஸ் அப்படியும் பண்ண முடியாது. ரைட், அது கட்டாயம் தேவைதான க்ளோஸ் பண்றதுக்கு. ஸோ அப்படி அது இல்லாமையும் பண்ணலாம், வேற ஒரு வழி இருக்கு. ஸோ இந்த இருக்கு இதுல எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்போ நான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னேன் இந்த பேக்ரவுண்ட். ரைட், ஸோ அதே மாதிரி இதை மாற்ற போறேன். இதுல வந்து யூசர் நேம் வரணும்னா அப்போ இந்த லேபிள கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்கு டெக்ஸ்ட்ல போயிட்டு இதுல கிளிக் பண்ணிட்டு யூசர் நேம் கொடுத்தீங்கன்னு சொன்னா டெக்ஸ்ட் யூசர் நேம்னு மாறிட்டு. ரைட், அதே மாதிரி இதை வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுக்கணும்னு சொன்னா இதுல கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி மாறிடுவீங்க. அப்புறம் இதுல கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு. ஓகே, இப்போ அதே மாதிரி இங்க வந்து இதையும் கிளிக் பண்ணியாச்சு. இதையும் இந்த டெக்ஸ்ட்ல போயிட்டு லாகின். ரைட், அதே மாதிரி இதை கிளிக் பண்ணுவோம். இதுல போயிட்டு ரீசெட் கொடுத்தாச்சு. ரைட், இப்போ இது எல்லாத்தையும் ஃபாண்ட் மாற்றணும், ஒரே மாதிரி ஃபாண்ட் மாற்றணும்னு சொன்னா இந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. ஒண்டா இப்படி வச்சு கீறினீங்கன்னு சொன்னா எல்லாம் செலக்ட் ஆகும். அப்படி எல்லாத்தையும் ஒண்டா செலக்ட் பண்ணலாம். செலக்ட் ஆகும். அதுக்கு பிறகு இதுல அந்த எல்லாத்துலேயும் கமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வரும் இதுல. அப்போ இந்த ஃபாண்ட்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்போ அதுல போயிட்டு இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து இப்போ 8ல இருக்கு. அப்போ நான் ஒரு 12 சைஸுக்கு போட்டேன்னு சொன்னா இந்த ஃபாண்ட் வந்து பெருசாகும். ரைட், அதே மாதிரி வந்து போல்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா போல்டை வந்து ட்ரூ பண்ணேன்னு சொன்னா போல்ட் ஆகும். ரைட்,
ஸோ அதுக்கு பிறகு வேறு என்ன வேணும் உங்களுக்கு ஃபாண்ட் டைப் மாற்ற போறீங்கன்னு சொன்னால் இதில் கிளிக் பண்ணி ஒரு ஃபாண்ட் இருக்குது உங்களுக்கு விரும்பின ஃபாண்ட் எடுத்தீங்கன்னா ஃபாண்ட்டில் ஸ்டைல்ஸ் வேர்டில் இருக்குது அதே மாதிரி ஃபாண்ட் மாறுது உங்களுக்கு விரும்பின ஃபாண்ட் டைப் வந்து கொடுக்கலாம் தமிழில் சிங்களத்தில் ஃபாண்ட்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் நீங்கள் அதிலே டைப் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ இதில் பண்ணியாச்சு ரைட் இப்போ ஃபாண்ட் டைம் மாற்றிட்டோம் இன்னும் கொஞ்சம் இது அழகாக அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது பிறகு கொஞ்சம் பெருசாக்கணும்னு சொன்னால் ரைட் இது எப்படி பிடிச்சி இப்படி பெருசாக்கலாம் ஸோ ரைட் ஸோ அடுத்தது வந்து என்னென்னா இப்போ இதில் பாஸ்வேர்ட் ரைட் இப்போ இதை நான் சும்மா ரன் பண்ணி பார்க்குறேன் திருப்பி முழுங்க என்னவா இருக்குன்னு பார்ப்போம் ரன் பண்ணுறேன் ரன் பண்ணிவிட்டு ரன் ஆகுது இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணுறேன் சரி இதில் பாருங்கள் இப்படி வருது ஐடிஎம் கொட்டைநாடு வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து இதில் யூசர் நேம் வந்து சும்மா யூசர் நேம் டைப் பண்ணுறேன் பாஸ்வேர்டு இருக்குது இப்போ பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்க இது விசிபிளாக இருக்குது ஸோ நார்மலாக இப்படி பாஸ்வேர்டு வந்து விசிபிளாக இருக்கக்கூடாது பார்க்கக்கூடாது டாட் ஸ்டாரோ தான் வரும் ஸோ அப்போ அது ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் இந்த பட்டனுக்கு ஒன்றும் ப்ரோக்ராம் நாங்கள் எழுதலை இப்போ ஒரு டிசைனிங் தான் பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராம் ஒன்றும் எழுதலை ரீசெட்டப் ஒன்றும் வேலை செய்யாது ரைட் ஓகே இப்போ அடுத்தது பிரச்சனைங்கிற இதை மாற்றணும் ரைட் இதையும் இந்த ஃபன் டைம் மாற்றுவோம் அந்த ஸ்டைலாக ரெட் கலரில் மாதிரி போட்டுட்டு இந்த இதை வந்து டைப் பண்ணி யாரும் விளங்காத மாதிரி பண்ணுவோம் அதை திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே போவோம் இதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ரைட் இதில் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி பாஸ்வேர்ட் கேரக்டர் சான்னு சொல்லி ஒன்று இருக்கு இந்த பாஸ்வேர்ட் சா இதான் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணும் பாஸ்வேர்ட் பாக்ஸ் அதை டைப் பண்ணிக்க ஸ்டார் வேணும்னு சொன்னால் ஸ்டார் கொடுக்கலாம் இல்லாட்டி வந்து உங்களுக்கு என்ன இந்த ஹேஷ் வேணும்னா ஹேஷ் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் இப்படி ஹேஷ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் டைப் பண்ணிக்க எல்லாருக்கும் ஹேஷ் மார்க் தான் வரும் ஹேஷ் மார்க் தான் வரும் ஸ்டார் வேணும்னா நீங்கள் ஸ்டார் கொடுக்கலாம் ரைட் பிராக்கெட் வேணும்னா பிராக்கெட் கொடுக்கலாம் அன்சைன் வேணும்னா அன்சைன் கொடுக்கலாம் உங்களுக்கு என்னவோ கொடுக்கலாம் இப்போ நார்மலாக ஸ்டார் தானே வாங்கிக்கிறது பாஸ்வேர்ட் சா வந்து ஸ்டார்னு போட்டேன் இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் ரைட் இப்போ யூசர் நேம் வந்து டைப் பண்ணிக்க காட்டும் ரைட் பாஸ்வேர்ட் வந்து டைப் பண்ணிங்கன்னா ஸ்டார் தான் காட்டும் இப்போ நான் இன்னும் நான் டைப் பண்ண வேறு லெட்டர்ஸாக அது உங்களுக்கு ஸ்டார் மாதிரி தான் காட்டும் வெளியே வராது ஸோ அப்போ அந்த பிரச்சனை சால்வ் ரைட் அதே மாதிரி இந்த ரெண்டுனையும் ஃபாண்ட் மாற்றணும்னு சொன்னேன் ஃபாண்ட் வந்து ரெட் கலரில் மாற்ற போறீங்கன்னு சொன்னால் திருப்பி இதே ரெண்டே கிளிக் பண்ணுங்கள் அது இப்படியே செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு செலக்ட் ஆகும் அதுக்கப்புறம் இதில் ஃபாண்ட் கலர் இருக்கு இது வந்து பேக்ரவுண்ட் கலர் அது வந்து பின் கலர் வெள்ளை ஸோ அதே மாதிரி ஃபோக் கலர் ஃப்ராண்ட் கலர்னு சொல்லியிருக்கு இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ரெட் கலராக மெஜந்தாவும் டார்க் ரெட்னா டார்க் ரெட் பாருங்கள் இப்போ டைப் பண்ணால் இதில் போனால் இது பாஸ்வேர்டு வந்து ஓகே ஸோ இதுதான் இந்த ரன் பண்ணுறேன் இந்த ரன் பண்ணிக்க இந்த சைடில் டயக்னோஸ்டிக்னு சொல்லி ஒரு சின்ன விண்டோ ஒன்று VB.NET காட்டும் ரைட் ஸோ அது என்னென்னு சொன்னால் உங்களோட பிசியில் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்க எவ்வளவு ரேம் அமௌண்ட் தேவை எவ்வளோ வந்து இது எக்ஸிக்யூட் ஆகுது ப்ராசஸர் எவ்வளோ தூரத்துக்கு வேலை செய்யுது உங்களோட கம்ப்யூட்டரில் அப்படின்னு சொல்லி சின்ன ரிப்போர்ட் உண்டு டயக்னோஸ்டிக் ரிப்போர்ட் உண்டு கொஞ்சம் இனிமேல் இதை கீழே தான் இதில் உங்களுக்கு காட்டும் சின்ன டயக்னோஸ்டிக் ரிப்போர்ட் ஒன்று காட்டும் எவ்வளோ மில்லி செகண்ட் இப்போ இந்த ப்ரோக்ராம் 39 செகண்ட் வந்து ரன் ஆகுது உங்களோட மெமரி வந்து 16 கிலோபைட் தான் யூஸ் ஆயிருக்கு மெமரியில் ரேமில் அப்புறம் ப்ராசஸர் வந்து எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணிக்க மாத்திரம் தான் ப்ராசஸர் வேலை செஞ்சது அதுக்கு பிறகு ப்ராசஸர் வேலை செய்யலை அப்படியே தான் இருக்குது ரைட் இப்போ நீங்கள் இதில் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்கலாம் இருக்குது இந்த ப்ரோக்ராம் நாங்கள் எழுதியில் தானே ஸோ அதனால் ஏதாவது மெமரி கூடுதா குறையுதா அதெல்லாம் பார்க்கலாம் இருக்கு நான் கிளிக் பண்ண ப்ராசஸர் இதில் வேலை செய்யுது இருக்கு இதில் இப்போ டைம் ஓடிட்டு இருக்குது இப்போ நான் கிளிக் பண்ண உங்களுக்கு பார்க்கலாம் இந்த கிளிக் பண்ணுற இடத்துல ப்ராசஸர் வந்து கொஞ்சம் வேலை செய்யுது மற்றபடி வேலை செய்யலை ஸோ அப்போ இது வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஏன் இது பார்க்கணும்னு சொன்னால் சில வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரோக்ராம் செய்யக்க ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணோடனே ரேம் வந்து 200 MB எடுத்துடும் 300 MB எடுத்துடும்னா கஸ்டமர் யாரும் அது விரும்பி வாங்க மாட்டாங்க ரைட் அப்போ அதனால் அது எவ்வளோ MB எடுக்குதுன்னு சொல்லி எல்லாம் இதுலேயே நீங்கள் செக் பண்ணிடலாம் அப்படியெல்லாம் அந்த தேவையில்லாத கோட்ஸ் இல்லாத அழிச்சு குறைக்கிறது தான் இந்த டயக்னோஸ்டிக் விண்டோ இதில் வச்சுருக்காங்க அது ஒன்லி ரன் பண்ணிங்க மாதிரி தான் வரும் ஸோ க்ளோஸ் பண்ணோன்னு உங்களோட பழையபடி எடிட்டிங் விண்டோ வரும் ஓகே ஸோ இப்போ அடுத்து இருக்கிறது வந்து என்ன கோட் எழுதணும் ஓகே
கோட் எழுதுறதுக்கு முன்னாக்கா ரைட். ஸோ இது மாதிரி டிசைனிங்கில் இவ்வளவு தான் மெயினாக இருக்குது. ஸோ இதில் இன்னும் வேறு ஃபார்ம்ஸ்கள் வேறு டூல்ஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிள் பிக்சர் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. நான் கொஞ்சம் இதை டிசைனிங்கை முடிச்சு நான் கோடிங்க்கு போவோம். அப்போ இதில் பிக்சர் பாக்ஸ்ன்னு ஒரு டூல் இருக்குது. அந்த பிக்சர் பாக்ஸை நீங்கள் இதில் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு கம்பெனி லோகோ அந்த மாதிரி ஏதாவது போடணும்னு சொன்னால் இதில் நீங்கள் பிக்சர் பாக்ஸை போட்டுட்டு இதில் கிளிக் பண்ணி இதில் இந்த அரோவில் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஷார்ட்கட் இருக்கும். சூஸ் இமேஜ்ன்னு இருக்குது. அதில் போயிட்டு உங்களோட படம் ஏதாவது இருந்தால் அந்த படத்தை வந்து சூஸ் பண்ணலாம். இம்போர்ட் ஃப்ரம் லோக்கல் வர்ச்சுவல் மிஷினில் நான் இந்த படங்கள் ஒன்று போட்டு வைக்கல. ஸோ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்நெட்லேருந்து ஒரு ஐடிஎம் லோகோ எடுக்கும். எந்த கம்ப்யூட்டரில் தானே. ஸோ கூகுள் போயிட்டு ஐடிஎம் logo. So the logo save பண்ணிக்கோங்க. File, save the picture as desktopல IDM logo save பண்ணிட்டேன். Right? So save பண்ணிட்டு இப்போ இந்த VB rotative வாங்க. Right? இப்போ VB rotative இப்போ அந்த படத்தை போடுவோம். ஸோ இந்த பிக்சர் பாக்ஸ் வந்து இந்த சைட்லேயே இருக்குதா? பிக்சர் பாக்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க போடலாம். போட்டுட்டு இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சூஸ் இமேஜ் இருக்கு. இதுக்கு போயிட்டு இதில் இம்போர்ட் ஃப்ரம் லோக்கல் ஒரு படம் வந்து வெளியில் இருக்குது. அப்போ இந்த லோக்கல் ரிசோர்ஸ் இந்த ஆப்ஷன் போயிட்டு டெஸ்க்டாப்பில் இருக்க ஐடிஎம் லோகோ இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கணும். கொடுத்தோன்னே இங்கே வரும். ஓகே கொடுத்தோன்னே இங்கே வரும். இப்போ ஃபுல்லாக வந்துட்டு இதை ஃபிட் பண்ணணும். அப்போ திருப்பியும் அதில் போயிட்டு இந்த ஸ்கேல் மோட்டன் இருக்குது. இதை வந்து ஆட்டோ சைஸ் ஸ்கெட்ச் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸ்கெட்ச் கொடுத்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஸ்கெட்ச் ஆகிடும். ரைட்? பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஸ்கெட்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பாக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது அட்ஜஸ்ட் ஆகும். வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். இப்போ நாங்களுக்கு தேவையான ஐடிஎம் லோகோவை இதில் வைக்கலாம். அதுதான் பிக்சர் பாக்ஸ் அந்த வாங்கிக்கிறது. ஸோ அடுத்தது இருக்கு இந்த ப்ரோக்ரஸ் பார்னு சொல்லி ஒன்று இருக்கு. இது நீங்கள் பாவிக்கலாம். இந்த பார் ப்ரோக்ரஸ் பார் மாதிரி லோடாகிற பார் ஒன்று மாதிரி போடணும்னு சொன்னால் அதை போட்டுட்டு இதில் சும்மா சாம்பிள் காட்டணும். இதில் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு. இதில் ஒரு 50% கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி 50% லோடா. இதை நீங்கள் கோட்டில் தான் எழுதணும். கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வர மாதிரி எழுதலாம் இந்த லோடாக வரைக்கும். அதில் அந்த அதை எழுதுறதுக்குரிய டூல் வந்து இந்த ப்ரோக்ராம் பார். இந்த வேல்யூவை கூட்ட எங்களுக்கு கூடும் குறையும். இந்த வேல்யூவை வந்து நம்ம லூப் கண்டிஷன் சொல்லி ஒன்று இருக்கு. அதில் போட்டு எங்களுக்கு கூட்டி குறைக்கலாம். இப்போ நான் மெனுவலாக கூட்டி குறைக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ரஸ் கூட்டி குறையுது. இதை நாங்கள் லூப்பில் எழுதலாம். இந்த லாகின் பட்டனில் எழுதலாம். எழுதினோன்னா டக்குனு இது கூட்டிகிட்டு போகிற மாதிரி போகும். உங்களுக்கு இது லோட் ஆகிற மாதிரி இருக்கும். ரைட்? ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரோக்ரஸ் பார் அப்படின்னு சொல்லி ஒன்று அது பாய்க்கலாம். ஸோ மற்றது இதில் வெப் ப்ரௌசர் பாவிக்கலாம். வெப் ப்ரௌசர் இருக்குது. அப்போ நீங்கள் இதில் ஒரு வெப்சைட் வந்து லோட் பண்ணணும்னா அவங்களோட ஃபார்ம்லேயே உங்களோட கம்பெனி வெப்சைட் ஏதாவதுன்னா இந்த வெப் ப்ரௌசர்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. இதை கிளிக் பண்ணி இதில் போட்டுட்டு இதில் உங்களுக்கு ஃபிட் பண்ணிடலாம். இப்போ இதில் இப்படி ஒரு ஃபிட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு வெப்சைட்டை வேணும்னா நீங்கள் லோட் பண்ணி விடலாம். இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த யூஆர்எல்னு சொல்லியிருக்கு. இந்த யூஆர்எல்ல போயிட்டு http://www.idmedu.lk இது எங்களோட வெப்சைட். ஸோ இதை கொடுத்துட்டேன். ரைட்? இப்போ இதில் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்க இது வந்து ஒரு வெப் ப்ரௌசர் மாதிரி வேலை செய்யும். உங்களோட லாகின் விண்டோவுக்கு கீழேயே லோட் ஆகும். ரைட்? இருக்கு லோட் ஆனோன்னா இந்த இதுக்குள்ளேயே உங்களோட வெப்சைட் வந்து லோட் ஆகும். ஓகே, இது வந்து வீடியோ வெப்சைட் இருக்குதானே. வீடியோ வெப்சைட் வந்து இதில் லோட் ஆகும். இந்த இதுக்குள்ள யாராவது கண்டாக்ட் அஸ்ஸாப் இப்படி ஏதாவது நீங்கள் போட்டு மோர் டீட்டெயில்ஸ் இதில் காட்டலாம். சின்ன விண்டோடபடி அங்கே மூவ் பண்ணி தான் பார்க்கணும். கூகுள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஸ்ட்ரிங் பண்ணியே வரும். இந்த இடத்துக்கு கூகுள் போட்டிங்கன்னு சொன்னால் கூகுள் வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகும். google.com. ஓகே, google.com அது காட்டும்.
இப்போ இது google.com. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரௌசர் இடத்துக்குள்ள உங்களுக்கு google.com வந்து வரும். ஸோ இதில் யாராவது கிளிக் பண்ணி நார்மலாக சர்ச் பண்ணலாம். அது எல்லாமே நார்மலாக கூகுளில் செய்கிற மாதிரி அவங்க இந்த பாக்ஸுக்குள்ளேயே செய்யலாம். ஸோ இது ப்ரௌசர் மாதிரி பாய்க்கலாம். இது எங்கேயும் பாருங்க, இது ஒரு டூல் ஒன்று இருக்கு, அது சும்மா காட்டுறேன். நான் இதில் பாய்க்கணும் மட்டும் இல்லை, லாகின் போங்க, எங்கேயும் பாய்க்கலாம் அழிச்சோம். ரைட். ஸோ எனி கொஸ்டின்ஸ் இருக்கா இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? நோ இல்ல சார். ஷோரா? இல்லைன்றீங்க, பயமா இருக்கு. விளங்க இல்லையா ஒன்றும்? இல்ல பார்த்தோமே இல்லை சார். பார்த்துட்டு இருக்கேன், இல்லை வச்சுட்டு தூங்கிட்டீங்களா? இல்ல இல்ல சார் அந்த பாஸ்வேர்ட் வந்து இப்போ இன்ஸ்டால் எல்லாம் பாஸ்வேர்ட் அடிக்க போற ஷோ பாஸ்வேர்ட் இந்த அப்படி ஒன்று தானே செய்யலுமா? ஷோ பாஸ்வேர்ட்னா நீங்க அதுக்கு ஒரு பட்டன் ஒன்று இதுல போட்டுட்டு, இதுல ஒரு பக்கத்துல இந்த இருக்கு, இந்த இடத்துல ஒரு பட்டன் ஒன்று போட்டு அதை கிளிக் பண்ணா அந்த பாஸ்வேர்டை காட்டுற மாதிரி போடலாம், செய்யலாம். அதெல்லாம் கோடிங் பார்க்கணுமா? அதெல்லாம் கோடிங்ஸ்ல வரும். இது VB.netல உண்மையிலே 2 பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து டிசைனிங், இன்னொன்னு கோடிங்னு சொல்றோம். இப்போ நாங்க டிசைனிங்கை பத்தி தான் பேசுறோம், எப்படி ஒரு ஃபார்மை டிசைன் பண்றது அப்படின்னு. அதனால அதெல்லாம் கோட்ல தான் எழுதுவோம். இப்போ நீங்க கேட்கறதெல்லாம் இருக்கு தானே, ஃபார்ம் இப்படி பாஸ்வேர்ட் அடிச்சா அடுத்த இதுக்கு போறது, லோட் ஆகுறது, அது எல்லாமே கோட்ஸ் தான். சரி, அது கோட்ல நாங்கள பார்ப்போம். டிசைனிங் உங்களுக்கு ஈஸி. ஒரு ஃபார்ம் இப்போ இதுல எல்லாம் அட்வான்ஸ் டூல்ஸ் இருக்கு VB.netல. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு தேவையானதை டிசைன் பண்ணிடலாம். ஆனா கஸ்டமர் கேட்கிற மாதிரி கோட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். இல்லைங்களா? ப்ரொஜெக்ட்ஸ் அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். அதெல்லாம் நாங்க கோட்ல உங்களுக்கு சொல்றோம். கோடிங்ஸ் எல்லாம் இருக்குமா சார் எங்களுக்கு? இப்போ கோடிங்லாம் இருக்கு, உங்களுக்கு இருக்கு, ஒரு அளவு இருக்கு. இப்போ ஃபுல் ஹேண்ட் இல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு சின்ன ப்ரோக்ராம் செய்யற அளவுக்கு கோட்ஸ் இருக்கு, செய்யலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ரைட், இதுல வேற டூல்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு. நீங்க ஒரு VB.net இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நான் சொன்னேன் பட்டன் சொல்லி ஒரு டூலை பத்தி சொன்னேன், மற்றது லேபிள் சொல்லி ஒரு டூலை பத்தி சொன்னேன். அதுக்கு பிறகு இந்த பிக்சர் வெப் ப்ரௌசர், அதுக்கு பிறகு அடுத்து சொன்னேன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ், பிக்சர் பாக்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ், இவ்வளவும் இருக்கு. இதை விட இந்த இருக்குது மந்த்லி கேலண்டர்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு. அது நீங்க உங்களுக்கு கேலண்டர் ஒன்று வேணும்னு சொன்னா உங்களுக்கு அதுக்கு மந்த்லி கேலண்டர் இது போட்டீங்கன்னு சொன்னா இதுல கேலண்டர் வரும். கேலண்டர் மாதிரி ஃபுல்லா எல்லாம் செட் பண்ணி வரும். அது பிறகு இந்த கேலண்டர்ல நீங்க டேட்டை செலக்ட் பண்ணா டேட் வருது, அதெல்லாம் இது வரும் டூல்ஸ். இது டூல் இருக்கு, கேலண்டர் டூல். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து கமெண்ட் டூல்ல வருமா, கமெண்ட் டூல். அதே மாதிரி இங்கால கண்டென்ட் டூல்ஸ் சொல்லி இருக்கு, பேனல் செய்யலாம். அப்புறம் இங்கால எல்லாம் மெனு எல்லாம் வேணும்னு சொன்னா இதுக்கு மெனு ஸ்கிரிப்டை தூக்கி போட்டீங்கன்னு சொன்னா இந்த மெனுஸ் எல்லாம் இதுல நீங்க இந்த மாதிரி இதுல VB.ல எப்படி மெனு வருதானே இப்படி வேணும்னு சொன்னா இந்த மெனு ஸ்கிரிப்ட்ல எல்லாம் செய்யலாம். அதெல்லாம் மெனு ஸ்கிரிப்ட் அப்படி இருக்கு, அது ஒன்னொன்னா சொல்லி தரேன். இப்போ நான் அடுத்ததுக்கு போவோம், இதுல அடுத்த பாட்டுக்கு. ஸோ ரைட், ஓகே. ஸோ இப்போ அடுத்த பாட்டுக்கு போறேன். அடுத்த பாட்டு என்னன்னு சொன்னா, இப்போ இவ்வளவு நேரம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தேன், இதுல இன்னும் கணக்க ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நீங்க ஒரு அதுல பார்த்து கொள்ளுங்க பிறகு. ரைட். ஸோ அடுத்தது வந்து மேல சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரா பார்ப்போம். இந்த இருக்கு இந்த விண்டோ. ரைட். ஸோ இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரான்றது தான் உங்களோட ப்ராஜெக்ட்ஸை வந்து காட்டுற விண்டோ. சரியா? இந்த இருக்குது சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரா ஓப்பன் பண்ணா இப்போ கோடுக்கு போறது, திருப்பி விண்டோக்கு வாரது எல்லாமே சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரா தான் இருக்கு. ரைட். இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரா ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த IDM டெஸ்ட் தான் எங்களோட ப்ராஜெக்ட். ரைட். IDM டெஸ்ட்ன்றது தான் எங்களோட ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணா இதுக்குள்ள நார்மலா 1 2 3 ஃபைல்ஸ் இருக்கு. இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோராக்குள்ள 3 ஃபைல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபைலும், அப்கன்ஃபிக்னு சொல்லி ஒரு ஃபைலும், ஃபார்ம்ன்ற ஒரு ஃபைலும். இப்போ நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம் ஃபார்ம். இந்த ஃபார்ம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இதுல அப்கன்ஃபிக்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு. இதுல போனா இந்த அப்போட கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் நாங்க இதுல எழுதலாம். இந்த கோட்ல இது மொபைலுக்கு எப்படி வரணும், பிசிக்கு எப்படி வரணும், வேற SDK அப்படி இப்படி கணக்க கன்ஃபிகரேஷன் இருக்கு. வேர்ஷன் எந்த ஃப்ரேம்வொர்க்ல ஒர்க் ஆகுது, அப்புறம் என்ன வேர்ஷன் இது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் இதில் ஆப் கன்ஃபிக்ல இருக்கும். அதில் பெரிய வேர்டில் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ தான் வரும். ரைட். இது வந்து ஆப் கன்ஃபிகரேஷன். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுக்கு எங்கேருந்து ரெஃபரன்ஸ் வருதுன்னு சொல்லி இதுவும் ஒரு கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் விஷயம் தான். ஸோ அதையும் விட்டுருவோம் ரெஃபரன்ஸை. அந்த ரெஃபரன்ஸும் ஆப் கன்ஃபிகும் பெருசாக நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல. நீங்கள் கன்சிடர் பண்ண வந்து மை ப்ராஜெக்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால்
இதுல தான் உங்களோட ப்ராஜெக்ட்ல இன்ஃபர்மேஷன் திருப்பி நீங்க மாத்தணும்டா. இல்ல எனக்கு .NET framework 4ல தான் செய்ய போறேன், அதுக்கு பிறகு இந்த லோகோ மாத்தணும், இந்த ஐகான் ஒன்று போட போறேன் அப்படின்னு சொன்ன இந்த ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஐகான் ஒன்று போடலாம். ரைட், ஐகான் ஃபைல்ல இருக்கணும் போடலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதுல போயிட்டு திருப்பி நீங்க மாத்திக்கொள்ளலாம். ரைட், உங்களோட செட்டிங்ஸ் எல்லாத்தையும் மாத்திக்கொள்ளலாம். கம்பைலிங் அந்த மாதிரி உங்களோட கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையும் ரீசெட் பண்ண போறீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து மை ப்ராஜெக்ட்ல போயிட்டு திருப்பி மாத்திக்கொள்ளலாம். ரைட், அதுக்கு பிறகு கடைசி வந்து இந்த ஃபார்ம்ல வந்து 2 விண்டோ இருக்கு. இது வந்து டிசைனிங் விண்டோ. இப்போ நான் செஞ்சது இவ்வளவு டிசைனிங் விண்டோ. இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த கீழே வரும்போது வந்து கோட் விண்டோ இருக்கு. இது வந்து கோட். ரைட், ஸோ இந்த விபி எப்படி ஆக்சுவலா வேலை செய்யுதுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த விபி எப்படி விபி வந்து ஒரு இவென்ட் ட்ரிவன் ப்ரோக்ராமிங். ரைட், இது வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இவென்ட் ட்ரிவன் சொல்லுவோம். ரைட், இவென்ட் ட்ரிவன் ப்ரோக்ராம். இவென்ட் ட்ரிவன் சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா நீங்க ஒரு பட்டனை கிளிக் பண்ணிடுவோங்க, அந்த பட்டனுக்குள்ள இருக்கிற கோட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்க இந்த லாகின் பட்டனை நாங்க கிளிக் பண்றோம்னு சொன்னா இந்த லாகின் பட்டனுக்குள்ள என்ன கோட் இருக்கோ அந்த கோட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ரீசெட் பட்டனுக்குள்ள என்ன கோட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி நீங்க எதை கிளிக் பண்றீங்களோ அதை வேணாலும் செட் பண்ணுவோம். அதான் சொல்லுவோம் இவென்ட் ட்ரிவன். இப்போ நீங்க நார்மலா ஒரு ஃபார்ம் தான் இருக்கும், அதுல எந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க அந்த பட்டனுக்குள்ள இருக்கிற கோட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணினா எனக்கு சும்மா எக்ஸாம்பிளா இந்த லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணா இதுல ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வரும். இதுல ஒரு யூசர் நேம் உண்டு. இப்போ மாயூரன்ன்ற ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் சும்மா அதுல வரும். ஸோ இப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுத போறேன்னு சொன்னா இப்போ நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா தான் நடக்கணும். அப்ப அதுல அந்த பட்டனை நான் டபுள் ப்ரெஸ் பண்ணி தான் இந்த கோட் எழுதணும். ரைட், என்ன செஞ்சா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் நடக்கணுமோ அதை நீங்க செய்யணும். இப்போ எனக்கு வந்து என்ன செய்யணும், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணினா இதுல யூசர் நேம் பாஸ்வேர்ட் வரணும். இதான் இந்த ரிக்வயர்மெண்ட். அப்ப நான் எங்க கோட் எழுதணும்னா இந்த பட்டனை டபுள் பிரஸ் பண்ணணும். 2 தடவை பிரஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு கோட் விண்டோ ஓபன் ஆகும். ரைட், ஒரு கோட் விண்டோ ஓபன் ஆகும். இப்போ நான் இதுல ஃபர்ஸ்ட் கோட் எழுதுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட் சரியா இந்த போட்டு ஈக்குவல் ரைட், இதுல மயூரன் அப்படின்னு போடுறேன். அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 டாட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் இந்த போடுற ஐடியல். ஓகே, ஸோ இப்போ இவ்வளவு தான் நான் அந்த கோட் எழுதுனேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் டபுள் கிளிக் பண்ணோன்னு இப்படி ஒன்று வந்துச்சு. இவ்வளோ இந்த பாக்ஸ் அப்படியே வந்துச்சு. ரைட், அந்த பாக்ஸில் டபுள் கிளிக் பண்ணோன்னா நான் இப்படி எழுதிட்டேன் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட் இஸ் மயூரன், டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 டாட் டெக்ஸ்ட் இஸ் ஐடியல்னு சொல்லி எழுதிட்டு இப்போ முன்னுக்கு வரோம், திருப்பி கோடுக்கு வரோம். இப்போ இப்போ இதில் 2 விண்டோ வரும். இது போனால் கோட் வரும், இங்கே ஃபார்ம் வரும். அப்போ ஃபார்முக்கு வந்தோன்னா இப்படி இருக்கும். இப்போ ஃபார்மில் வச்சு ரன் பண்ண போகிறோம் இந்த கோடை. ரைட், ஸோ இப்போ ரன் பண்ணிடுறேன். இப்போ மினிமைஸ் பண்ணுறது பார்க்க ஈஸியாக இருக்குங்க. இப்போ இந்த டிசைன் பண்ண ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கு. இப்போ நான் எழுதி வச்சிருக்க ஈவென்ட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் நடக்காது. லோகோ ப்ரெஸ் பண்ண, இதை ப்ரெஸ் பண்ண இதுக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்போ நான் எழுதியிருக்க கோட் வந்து இதை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து இதில் மயூரன் எண்டம் இதில் பேர். அப்போ பாருங்க, இப்போ சும்மா இதை ப்ரெஸ் பண்ண உடனே இதில் மயூரன் எண்டம், இதில் வந்து ஐடிஎம்னு சொல்லி ஐடிஎம்ல 3 ஸ்டார் வந்து வருது. ரைட், ஸோ அப்போ இதை ப்ரெஸ் பண்ணால் அது வரும். பட் இதுக்கும் நான் ஒன்றும் எழுதையில்லை. ரைட், அப்போ அதை வந்து அதுக்கப்புறம் அழிக்கணும் பண்ணால் இதை வந்து டிலீட் பண்ணிவிட்டு திருப்பி ஒருக்கா ப்ரெஸ் பண்ணால் திருப்பி அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இதை அழிச்சிட்டு திருப்பி ப்ரெஸ் பண்ணால் திருப்பி அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ரைட், ஸோ இது வந்து வெரி சிம்பிள் கோட் ஒன்று. இதுதான் வந்து கோடிங். இப்போ இன்றைக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக கோட் எழுதுறீங்க லைஃப்லேயே. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் கோடிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னத்தை ப்ரெஸ் பண்ணாவோ இல்லை என்ன செஞ்சால் நடக்கணுமோ அந்த பட்டனுக்கு மேலே விபியை பொறுத்த வரைக்கும் அந்த பட்டனுக்கு மேலே டபுள் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இதை பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இது ரெண்டும் அழியணும். அப்படின்னா இந்த பட்டனுக்கு மேலே டபுள் ப்ரெஸ் கிளிக் பண்ணோன்னா ஒரு பிளாக் ஒன்று புதுசாக ஓப்பன் ஆகும். ரைட், இந்த பிளாக் ஒன்று என்னன்னு சொல்கிறேன். அதில் நாங்கள் அந்த பிளாக்குக்குள்ளே நான் அந்த கோடை வந்து எழுதுவோம். திருப்பியும் இந்த கோட் எழுதுறேன், டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட் ரைட் ஈக்குவல் blank text box 2 dot text equal blank.
ஓகே. ஸோ இப்போ இந்த கோட் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க, திருப்பி ரன் பண்ற கோடை. ஓகே. இப்போ லாகினை ப்ரெஸ் பண்ணா இங்கே வருது, ரீசெட் ப்ரெஸ் பண்ணா இல்லாமல் போயிடுது. லாகினை ப்ரெஸ் பண்ணா வருது, ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணா இல்லாமல் போயிடுது. ஸோ இதுதான் வந்து இதில் பேசிக் கோட். இப்போ எனக்கு இதில் சொல்லுங்க பார்ப்போம். இதில் அன்பிளாக் பண்ணுறேன். சரியா? இந்த கோடு இதுல என்ன நான் எழுதியிருக்கேன்னு யாருக்கா சொல்லிடுமா? அப்படின்னா சார் கோட்ல நான் எழுதி இருக்கிறத உங்களுக்கு யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா? இது என்ன எழுதி இருக்குன்னு சொல்லி விளங்குதா? இந்த கோட்ல நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.text இப்படி எழுதி இருக்கேன். அப்படி என்ன விளங்குதா? அப்படி அதை யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா? டெக்ஸ்ட்ன்றது நாங்க என்ன வேணுமோ அதை டைப் பண்றோம் சார். ஸோ நாங்க அதுல என்ன டைப் பண்ணாலும் அது வரும். குட். ஓகே. இதுல எழுதி இருக்க இது என்ன? அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ன்றது என்ன? அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு அந்த ஒன்னாவது பாக்ஸ்ல நாங்க என்ன டைப் பண்ணோம் அதுக்கு வரும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ண்டா செகண்ட் பாக்ஸுக்கு வரும். ரைட். ஓகே. குட். ஓகே. கிட்டத்தட்ட ஓகே. யார் உமரா? உமேர். ரைட். ஓகே. குட். ஸோ இப்போ நான் இதை என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ எப்படி இது என்ன கோடுன்னா என்னன்னு சொன்னா ஒன்றுமே இல்லை. ரைட். கோடுன்றது நீங்க மேஜிக் எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு வேர்ட் வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த ப்ராப்பர்ட்டியில என்ன செய்யணும்? இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள ஒரு வேர்ட் ஒன்று வரணும்னு சொன்னா என்ன செய்வோம்? இந்த ப்ராப்பர்ட்டியில போயிட்டு இதுல டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த டெக்ஸ்ட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியில நான் என்ன எழுதினாலும் சரியா, அதுல இங்க என்ன எழுதினாலும் அது வந்து இங்க வரும். இதுதான் இந்த VB.net. ரைட். அப்ப இந்த டெக்ஸ்ட்ல வந்து நான் என்ன எழுதுறேனோ அது வந்து என்ன இங்க வருது, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வருது. இப்போ நான் என்ன செய்யறேன்? இதே வந்து எனக்கு கோடிங்ல செய்யணும்ன்றபடியா, ரைட், ப்ரோக்ராம்ல செய்யணும்ன்றபடியா இந்த இதை டபுள் கிளிக் பண்றேன். பண்ணிட்டு இதுல பேர் என்னன்னு பார்த்தா இதுல பேர் வந்து இந்த இருக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. இதுல பேரை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பேர் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. அதான் இதுல நேம். மேல போனா நேம்னு பார்க்கலாம். இல்லாட்டி இதுலயே காட்டு. இந்த இருக்கு, இதுல காட்டுது இது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, இது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டெக்ஸ்ட்ல போயிட்டு மயூரன் அப்படின்னு எழுதுங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 டெக்ஸ்ட்ல போயிட்டு IDMன்னு எழுதுங்க. அப்படின்னு சொல்லி எழுதுறேன். இதுல என்ன செய்யறேன்? டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.textல வந்து blank ஒன்றுமே எழுதாதீங்க. அப்ப அழிச்சிருங்க, எல்லாத்தையும் blank-ஆ விடுங்க. இதுல வந்து என்ன டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல blank-ஆ விடுங்க. அப்ப இந்த பட்டனை அமர்த்தினோட உங்களுக்கு என்ன நடக்குது? அது blank ஆயிடுது, ஒண்ணுமே இல்லாம ஆயிடுது. இந்த பட்டனை அமர்த்தினோட நடக்குது, இந்த இதுல வந்து இந்த பேரும் இதுவும் வருது. அதுதான் உங்களோட கோட்ல இங்க உங்களுக்கு பார்க்க முடியுமா இருக்கு. காட்டன் தெரியுது இருக்கு. இது வந்து என்ன பட்டன் 1. அப்ப பட்டன் 1 கிளிக் பண்ணா அதான் இந்த ஈவென்ட். யாராவது பட்டன் 1 வந்து கிளிக் பண்ணா இவ்வளவும் ரன் பண்ணணும். அப்ப பட்டன் 1 வந்து நான் கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்ணோன்னே நடக்குது, இவ்வளவு ரன் ஆகுது. டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல டெக்ஸ்ட்ல மயூரன், டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல டெக்ஸ்ட்ல IDMன்னு வருது. இது வந்து பட்டன் 2 கிளிக். எனக்கு கிளிக்ன்றது பட்டன் 2 கிளிக்னா யாராவது இந்த ரெண்டாவது பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு என்ன இது ரெண்டையும் ரேஸ் பண்ணணும். அப்ப கிளிக் பண்ணோன்னு இது ரெண்டும் ரேஸ் ஆகும். ஸோ VB.netல கோடிங்ன்றது வந்து பயப்படுறதே இல்லை. இவ்வளவுதான் விஷயம். இதுல இருக்க ப்ராப்பர்ட்டிஸை வந்து இந்த கோட்ல கால் பண்றோம். ரைட். இதுல பேக்ரவுண்ட் கலரை மாத்தணும். என்ன செய்யணும்? டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.background color is equal pink அப்படின்னா அதை கிளிக் பண்ணோம்னா இந்த பேக்ரவுண்ட் பிங்கா மாறிடும். திருப்பி இதை வந்து yellow-ஆ மாத்தணும்னா yellow கொடுத்தீங்கன்னா அந்த கோட்ல நாங்கள் அந்த ஃபார்ம்ல ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன செய்யறோமோ மெனுவலா அதை வந்து நாங்கள் இங்க கோட்ல எழுதினோம்னு சொன்னா அது எந்த ஈவெண்ட்டுக்கு இருக்கோ, இதான் ஈவெண்ட் ட்ரிவன் ப்ரோக்ராம். ரைட். எந்த ஈவெண்ட்டுக்கு இருக்கோ அந்த ஈவெண்ட்ல நாங்க செஞ்சோம்னா ரன் ஆகும். இதே ஈவெண்ட்டை நான் மாத்தலாம். பாருங்க, இன்னொரு விஷயம் ஒன்று செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 தானே, இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ன்னா கிளிக் அண்ட் இருக்கு. ரைட். இந்த கிளிக் அண்ட் ஈவெண்ட் நான் மாத்துறேன். எப்படி ரைட்டா? drag over focus இருக்கு மவுஸ் ஓவர். ரைட். இல்லாட்டி மவுஸ் லீவ்னு போறேன்னா ஓகே மவுஸ் லீவ் இந்த இருக்கு மவுஸ் லீவ்னு இந்த ஈவெண்ட்டா. அப்போ இப்போ பாருங்க, இதை மாத்தினோம்னா எனக்கு இன்னொரு ஈவெண்ட் ஒன்று வந்துடும். அப்படியே பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இருக்கு வந்து பட்டன் கிளிக். ஸோ நான் அதை வந்து மாத்துறேன்னா மவுஸ் லீவ்னு மாத்துறேன்னா மவுஸ் லீவ் தான் இப்போ இந்த ஈவெண்ட். மவுஸ் லீவ் ஏற்கனவே இருந்தது மவுஸ் கிளிக்.
இந்த மவுஸ் லீவ் என்ற ஈவெண்ட்டுக்குள்ள இந்த கோடை காப்பி பண்ண போறேன். நான் முதல்ல எழுதின இந்த கோடை காப்பி பண்ணி இந்த மவுஸ் லீவ் என்ற ஈவெண்ட்டுக்குள்ள போட போறேன். ஓகே, இப்போ பேரே மாத்திரம் இதுல யார் போடும், இதுல திருப்பி போடும் ஐடிஎம், ரெண்டும் ஐடிஎம் போடுறேன். இது வந்து மவுஸ் லீவ். இப்போ பாருங்க இந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யுதுன்னு. இப்போ இதுல முதலாவது ஈவெண்ட் என்ன இருக்கு, கிளிக். அப்ப நான் மேல போயிட்டு கிளிக் பண்ணினேன்னு சொன்னா எனக்கு மயூரன் வரும். அடுத்தது மவுஸ் லீவ். மவுஸ் எங்க இருக்கு, இந்த பாக்ஸுக்குள்ள தான் இருக்கு. வர மவுஸ் நான் வெளியே எடுக்கிறேன். எடுத்தோடனே என்ன மாறிடு, ஐடிஎம் மாறுது. ஏன்னா மவுஸ் லீவ் ஆச்சுன்னு சொன்னா நான் அதுல எழுதியிருக்கேன் ஐடிஎம் மாறணும். மவுஸ் கிளிக் ஆயிடுச்சுன்னு சொன்னா மயூரன் மாறும். அப்ப மவுஸ் கிளிக்ல மாறுது மயூரன், மவுஸ் இதுல இருந்து வெளியே எடுத்தோட மாறிடுது, லீவ் ஆனோட மாறுது ஐடிஎம். நம்ம மவுஸ் லீவ். அதே மாதிரி மவுஸ் உள்ள வாருது, மவுஸ் டபுள் கிளிக். இந்த மாதிரி ஈவெண்ட்களை உங்களுக்கு மாத்தலாம். இந்த பட்டனுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் அது இதுல மாத்தலாம். உங்களுக்கு என்ன ஈவெண்ட் வேணுமோ இதுல எவ்வளவு ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஒவ்வொரு ஈவெண்டா நீங்க படிக்கலாம். அப்படி என்ன செய்யும் சைஸ் சேஞ்ச், இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்டா இருக்கு. இப்போதைக்கு நான் உங்களுக்கு 2 ஈவெண்ட்ஸ் சொல்லுங்க. ஒன்று வந்து பட்டன் கிளிக்ன்ற ஒரு ஈவெண்ட், கிளிக் ஈவெண்ட். அப்புறம் மவுஸ் லீவ் ஈவெண்ட். இது வந்து கிளிக்ல தான் இருக்கு. பட்டன் 2க்கு வந்து கிளிக்ல தான் இருக்கு. பட்டன் 2 வந்து கிளிக் தான், லீவ் எல்லாம் ஒன்றும் இல்லை. லாகினுக்கு மாத்திரம் லீவ். இப்போ கிளிக் பண்ணாமே நான் லீவ் பண்ணேன்னா ஐடிஎம் தான் வரும், கிளிக் பண்ணேன்னா மயூரன் வரும். ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமிங்ன்றது விபில வெரி சிம்பிள், ஒன்லி ஈவெண்ட்ஸ். சரி, இதில் பாருங்க திரும்பி இதுதான் கோட். ஸோ இது எப்படி கோட் டிஃபைன் பண்ணுதுன்னு சொன்னால் கோட் பிளாக்னு சொல்லுவோம். ரைட், இதுதான் கோட் விண்டோ. ஸோ கோட் விண்டோவில் என்ன செய்யும், ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு பட்டனை டபுள் கிளிக் பண்ணோன்னா இப்படி ஆட்டோமேட்டிக்காக இது கிரியேட் பண்ணும் பிபிஏ, ப்ரைவேட் சப் பட்டன் கிளிக். இதில் இந்த இருக்கு, இந்த இதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் இதில் ஈவெண்ட். என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த என் சப் வரைக்கும், இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் ஓடணும், ரன் பண்ணணும். அப்போ இந்த மவுஸ் வந்து கிளிக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும், இவ்வளவும் ரன் ஆகும். அதே மாதிரி இதில் மவுஸ் வந்து லீவ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இவ்வளவும் ரன் ஆகும். இதுல வந்து இந்த பட்டன் 2ல மவுஸ் வந்து கிளிக் ஆயிடுச்சுன்னு சொன்னா ரன் ஆகும். ஸோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈவெண்ட் இதில் விரும்பின மாதிரி எழுதிட்டு போகலாம். இப்போ நோட் புக் எடுத்து இதை கீறுங்க பார்ப்போம் இந்த எக்ஸசைஸ். இதே மாதிரி கீறிட்டு அந்த கோட்ஸ் அவருக்கு எழுதி கொள்ளலாமா. கேமரா போடுங்க, யாரும் போடுங்க. எழுதுறீங்களா? இதை கீறி கொள்ளுங்க, அப்படியே இந்த பாக்ஸ் போட்டு கோட் எழுதி முடிச்சுட்டா கோடிங் ஃபுல்லாவா சார்? கோடிங் ஃபுல்லா எங்க இருந்தா இந்த ஃபுல்லா எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் கோடிங் தானே.
இப்போ அந்த கீறின படத்துலையும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 எது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 எதுன்னு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு மேல் எழுதிக்கொள்ளுங்க, ஒரு அரௌண்டு போட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, இது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 அப்படின்னு எழுதிக்கொள்ளுங்க. இது வந்து பட்டன் 1, இது வந்து பட்டன் 2 அப்படின்னு அந்த பேர்கள் எழுதிக்கொண்டா தான் அந்த கோட்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு என்ன இதுன்னு சொல்லி. ஓகே சார், கோடிங்க்கு போவோம். Alright, okay. Coding what? போங்க. Nimeshi இல்லையா? நிமேஷி போயிட்டா? Yeah, Nimeshi is here, no? Can't you understand Tamil? Sorry, I didn't know that. Now only I'm reading your message. Did you understand? Nimeshi? Yes, sir. Okay, you can't understand Tamil, no? I can, but some words I don't know. Right, sorry. I'm really sorry because I thought these people, everybody are Tamil. So that's what. Okay, now you understand or do you want me to explain that again? Now okay, sir. Sorry. Oh, okay, no? So here, after this, I'll continue in English, huh? Okay, so just now only I saw your chat. I didn't see. I was explaining. Okay. Okay, guys. So right now, just write down. This is the code. So first you see. Now this is the full form. Form code. So public class form 1 to form end. This is the full form. So if I press this button, everything will be hidden inside, right? So this is called form. Form mean that full outside form. This form. Under this form only all these are there. So that same way they have grouped it now. So only the form is fully. Then after that, see, this is the first private class. That is for button. This is for another button, and this is for button mouse leaf. Those are three. Then in class. In class means this class will be ending here. So in between this only there are three different program subclasses, right? So first is a button click. So always remember, always see this. Then only you can see how this code will perform. So this code will perform when the user click the button number 1. This code will perform when the user click button 2. This code will perform when the button 1 mouse leave. When the mouse will leave from the button, this code will perform. So likewise, you can change here. You can change your what do you call type button options, right? How do you want? So layout, focus. Focus means when you move the mouse inside the button, it will work. Not only button, all that, right? Even text box or whatever, you can just change the event. This is called events. And here you can see the buttons and text box, picture box, likewise the objects. Here you can see the project, 3 boxes, right? Okay, now I'll show you. Now you can download some sample VB4. Sorry, are you all done? No. Are you all done? Okay. I'll just finish it. I'll just write and finish. Sir. Yes, Umer. இப்போ சார் இந்த தேர்ட் கமாண்ட் மறுபடியும் delete பண்றேன்டா இல்லாம ஆக்குறேன்டா அது எப்படி சார்? மவுஸ் லீவ் கமாண்ட் இல்லாம ஆக்குறேன்டா. So you have to just highlight
highlight this and delete. Highlight this and press the delete key in your keyboard, then it will be deleted. Then that program won't work. Okay. Okay, sir. Okay. Okay. Okay, everybody done or need some time? I'm finished. So just finish and tell me. Yeah? Okay, sir. Okay. Others? Okay, sir. Okay. So what about others? Umesh? Yes, sir. Okay, no? Right. So now a basic code, right? Now who can do okay, now I will give you another requirement. So I will give this Umer can control the Umer, right? I'll give you access for controlling, right? Are you using in PC or mobile phone? Mobile phone, sir. Mobile phone. No? Who's using in PC? நிமேஷி அக்கா லேப்டாப்ல யூஸ் பண்ணுவேன். Nimesh, are you using laptop? Yes. Okay, then I will give you a control to you now, my screen control, right? So now can you design a form, another form? Okay, wait, I will put another form and give you. I'll
add another form. How to add a form is you have to just right click here and say add a form, right? So then you can add a new form, another form. Add. Okay, right. This is a new form. So now I'm giving the control to Nimeshi. Now, can you design a form, right? Nimeshi. Okay. Okay, right. Now you can control. Just click using the mouse. Click the screen. Can you control? Hello. Hello. Nimeshi. Now you can, yeah, you can move your mouse on the screen and you can control the desktop. Just trying to access this form. Can't, sir. Can't. So sad. Okay. No, you can control now. You click that dot and just ask control. There is a pop-up came, no? Dinesh, there's a pop-up came to your window, right? No. Okay. So, Umer, can you try? Because I think for mobile also you can try. I think there's a pop-up came to your window. Accept it. Yes, yes, sir. Accept it. Okay, no? Right. Now you move the mouse and trying to design. Just design a login form. So phone easy as a mouse on one G and a control one and the customer. Mouse move பண்ணுங்க உங்கள கஷ்டமா இருக்கு மூவ் பண்ணி கமெண்ட் கண்ட்ரோல் போங்க பாப்போம் மேல மேல Tools site la tools box. Whatever. Sir, connection slow, sir. connection slow Yeah. Sir, mouse காணோம் sir. சிரிக்காதே உட அனுப்படிப்பு control. That's right. Okay, now back. Hello. Hello, சொல்லுங்க. All right. Now can you just share? Okay, so now again, I have changed to 4G connection. Can you make me host? Right? Umesh? என்ன
சார் கூப்பிட்டாரு. Okay, so I'll rewrite this remember. Sir, excuse me, sir. Yeah. Then this is இப்போ நான் செஞ்சதெல்லாம் பேசிக்குமா? இல்ல இருக்குல்ல, அப்படியே இருக்கு லோட் ஆகும். பயப்படாம ஆட்டோ சேவிங்கா சார்? இப்போ அந்த பிசி இன்னும் ஷட் டவுன் ஆகல, அதுதான். இப்போ நாங்க ரிமோட்டை டிஸ்கனெக்ட் பண்ணாலும் பாருங்க திருப்பி வந்துட்டு, நான் இவ்வளவு நேரம் எந்த பிசில தானே இருந்தேன், இந்த பிசில நான் அதை டிஸ்கனெக்ட் பண்ணினாலும் எந்த சர்வர் டிஸ்கனெக்ட் ஆகாது. ஸ்கிரீனை ஷேர் பண்ணுவாங்க. நார்மலா இவ்வளவு நேரம் நான் இந்த வந்து எந்த பிசில தான் எந்த பிசி சரியா சொல்லுங்க எல்லாருக்கும். Yeah. So my computer, see, so I open that Azure server, I connected now. When I connect now, that PC is not shut down yet, right? So that PC is still working. I just only remote connection was closed. My connection is closed. Say shut down to restart the computer, then everything will go. Otherwise, this will be remote. So all what we did was there in the Azure server. That computer is still there. Okay. So that's the way. Okay. So now we have to do is right. So this is the way of adding. Right. Now balance. What we will continue on next class. Right. Now whatever I said today, trying to do it. Right. Because VB.NET need a lot of practice. Right. Because all the programming language, you can't learn it like a theory class. Because when I do this, you can easily see. Okay, that's all. So easily we can work. But when you really work only, you have small buttons. You don't know where to click, how to move it, how to put a picture. All that practical issues will come when you do the practicals only. Otherwise, if because I know the option, so that's why I'm quickly going here and there and clicking. So for you seeing purpose, it will be nice. Okay, we can do it easily. But when you do the real practical only, you will face the difficulties. So always remember that, right? So trying to do some practicals, right? Trying to do some practical, trying to create some forms, right? Anyway, I will save this project in the Azure server. Next week also, when we open, we can continue with the same project wherever. Even you can open your home or whatever. So you can do this, right? So 30 days free. So trying to work with the free version initially. So then you can have a nice PC with the high configuration, high processing speed. Right? So we'll initially work on that. Right? So then you can send your paranga. Right? On the computer, practical. If you have any issues or practical, just call me or just tell me. Then I will help you when we are configuring it. In the evening after the class, to try to do this. Right? So now today we start up the very basic. So I explained you about the VB.NET interface, right? And how to create a basic program, how to design a small interface, and how to write a basic code, a very basic code to run a small program, just to click a button and get a display. That's all we did. Click one button and get a display, click one button and erase the display, right? But you can nicely design. There are lots of options in the tools, right? Later you can click one by one and see how the options are, right? Okay, how the options are, right? You can click one by one and see, and just see the designing part, right? Then following week we will continue with balance, right? So any doubts until this? No, sir. அந்த add new file மறுபடியும் செஞ்சு
Ah, VB not mill, yeah? Yeah. Okay. So next time when you open, you will get the project here. Huh? So open now. I have closed the VB Network. So again, I have opened. I open here. Right now, not need to go to new projects. You can open the existing project. Okay. So how to add a new form is, so if you want to add another form, right? In another form, in this side, right? This side, you can able to see there is a project, our project, right? So here, right click and go to add, right? And select form, right? Add and select form. Then if you click this, then you will be getting the form 2. So this is form 1, form 2. Form 2. Right, then if you double click the form 2, you get the form 2 design. Again, as usual, you can edit same way. Okay, so that is form. If you want to add another form, same way, right click, new, add form. You can add another form 3. And you have to select right here. There are a lot of options come. Don't worry. Just select the Windows form. This option. There are so many other things you can add, but select only Windows form and select that. You can add that also. Right now, form 3, form 2, form 1. Form 1 is our design. Okay, next class we'll see when you click the button how to navigate to the next bar, how to do the progressing bar and other stuff. So like there are so many. Now only we have started, only 0.1% only started in VB. There are a lot more to go. So you will learn one by one everything. Huh? So don't worry. Okay, students. Okay. Okay. So thank you very much. Any doubts? no, sir. No. Okay, so study. Just try to do some practicals, right? Then it will be good. Okay. Okay, sir. Good evening. Okay.